தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னுருவானாய் போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிட்டு விரும்பி வாழ்வாம். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். போற்றுதலுக்குரிய வகையிலே நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இன்று வகுப்பிற்கு வர முடியாத சூழல், நினைக்க முக்தி தரக்கூடிய இப்பொழுது கார்த்திகை தீப உற்சவம் நடைபெறக்கூடிய திருவண்ணாமலை பெருமானை தரிசிப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். எனவே அவருக்கு திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து, வானிலை சற்று சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கிறது. கடுமையான மழை என்று கூறியிருக்கிறார்கள். நான் இல்லத்திலிருந்து புறப்படும் பொழுதே ஒரு 4 பேர் வருவார்களா அல்லது என்னையும் சேர்த்து 4 பேர் தான் இருப்பார்களா என்று நான் சொன்னேன். ஆனால் மழையிலையும் அன்பர்கள் எல்லாம் வந்து இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தடுத்தாட்கொண்ட புராணம் பகுதியிலே ஆரூரர் பறவையாரனுடைய அவருடைய காதல் ஆற்றாமை எல்லாம் நம்ம பார்த்து வந்தோம். சென்ற வகுப்பில் உங்களுக்கு கொடுத்த குறிப்பில் 96வது பாட்டு பக்கம், அதில் 178வது பாடல் நம்ம நிறைவு செய்தோம். அதோட குறிப்பு முடிஞ்சிருச்சு. என்னவென்றால், அவர்களுடைய ஆற்றாமை என்பது உண்மையான ஒரு ஆற்றாமையாகவும், பெருமானுடைய அருளையே இருவரும் வேண்டுகிறார்கள். பெருமானுடைய அருள் கூட்டுவிக்க வந்த ஒரு காதல் அது என்பதனால் பெருமான் என்ன பண்றான்னு சொன்னா, இது முறையாகாது, ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாது என்று சொல்லி உடனே அவர்களுக்கு அருள் செய்கிறார் என்று பார்த்தோம். அதுதான் என்று இன்னனவே பலவும் புகழும் இருளார் அழகச் சுருளோதியையும் வன் தொண்டரையும் படிமேல் வர முன்பு அருள் வானரரும் வகையார் நினைவார் சென்று உம்பர்களும் பணியும் செல்வ திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள். திருவாரூர் பெருமான் அன்று அங்கு அவர் மன்றலை நீர் செய்யும் என்று அடியார் அறியும்படியால் அருளி, சுந்தரரையும் இப்போ பறவையார் வந்துட்டாங்க, திருவொற்றியூரில் சங்கிலியார் இருக்கிறாங்க, 2 பேரையும், அதாவது 3 பேரையும் பெருமான் தான் வர வைக்கிறார். அப்படி வர வைத்த உடனே இவங்க 2 பேருடைய சந்திப்பு வந்துடுச்சு. 2 பேரும் மனசு ஒத்து விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய திருமணத்தை செய்து வைக்கக்கூடியது பெருமானுடைய கடமை இல்லையா? எனவே பெருமான் என்ன செய்கிறார் என்றால், அதாவது உரையாசிரியர்கள் எழுதுறாங்க, பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ இவர்களுக்கு இவர் என்று மனம் பேசிய பிறகு அந்த திருமண வேலைகளை எல்லாம் பெற்றோர் மட்டுமே செய்ய மாட்டாங்க. அம்மா அப்பா மட்டும்தான் எல்லாம் செய்யணும்னா எங்க செய்யறது? அவங்க உடன் இருக்கக்கூடிய சுற்றத்தார் தான் எல்லாத்தையும் ஏற்று செய்வாங்க. நிச்சயதார்த்தமா, திருமண வரவேற்பா, திருமணமா, இது இவர்கள் பார்த்துக் கொள்கிறேன் என்று சுற்றம் தான் செய்வார்கள். அதுபோல பெருமான் என்ன பண்ணாரா, அப்பா அம்மா அனுமதி அளிப்பது போல அவர் ஒப்புக்கொண்டார். ஏன்னா அவருடைய அருளால் தான் வந்திருக்கிறாங்க. எனவே திருமணத்தை யார் நடத்துவது என்றால் சுற்றத்தார் நடத்த வேண்டும். அதுபோல அடியாரிடத்துல போய் சொல்லிட்டார் பெருமான். ஆரூர் அடியாரிடத்துல கனவுல போய், பா இந்த மாதிரி இவங்க 2 பேருடைய திருமணத்தை நீங்க தான் செய்து வைக்கணும் என்னுடைய சார்பாக என்று பெருமான் அருள் செய்கிறார் என்று அந்த பாடலோடு நாம் சென்ற வகுப்பில் நிறைவு செய்தோம். இன்று 179வது பாடல், அதான் இன்னைக்கு குறிப்பில் கொடுத்துருக்குறோம், பாருங்க. மண்ணும் புகழ் நாவலர்கோன் மகிழ
மங்கை பறவைதனை தந்தோம் இன்னவகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தனம் என்று அருளி பொன்னின் புரிபுன் சடையன் விடையன் பெருமா கரியின் உரிவை புனைவான் அன்னநடையாள் பறவைக்கு அணியது ஆரூரன்பால் மனம் என்று அருள. சுந்தரர் தான் ஆற்றாமையில் இருந்தார், இருந்தாலும் அந்த அம்மா தானே ரொம்ப கேட்குறாங்க. அவர் தான் கேட்டார். இருந்தாலும் பறவையாருடைய சொல்லும் பொழுது அவங்க வேற பெண், ரொம்ப ஆற்றாமையில் இருக்கிற இடத்துல அவரிடத்துல போய் சொல்கிறாராம், ரொம்ப கவலைப்படாதம்மா, நான் அடியார்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு செய்தினா அதை எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம், அல்லது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆவணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆவணத்தை, ரொம்ப முக்கியமான ஆவணம், இப்போ என்னுடைய அப்பாவோ அம்மாவோ என்கிட்ட கொடுத்து சென்னையில் யாரோ முக்கியமாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், முக்கியமான ஆவணம் என்று சொன்னால் அவங்க எப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? போய் கொடுத்தானா இல்லையா, மழை பெய்யுமே, வெயிலாக இருக்குமே, பேருந்தில் எப்படி போனானா இல்லை ரயிலில் போனானா என்று யோசித்து கொண்டு இருப்பார். அப்போ அங்கே போய் சேர்ந்துட்ட உடனே அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும் இல்லையா? அதான ஒரு முறை. பொதுவாகவே நம்ம யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட ஊருக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டுப்பா, நள்ளிரவு ஆயிடுச்சுன்னா கூட மெசேஜ் பண்ணிட்டுப்பான்னு சொல்கிறோம். சேஃபாக போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியணும் இல்லையா? அதுபோல் அவங்க கிட்ட, அடியார்கள் கிட்ட போயிட்டு திருமணத்தை நடத்தி வைன்னு சொல்லிட்டா போதுமா? இவங்க ரெண்டு பேரும் மனசு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நம்ம ஆற்றாமையில் இருக்கிறாங்க என்றால் அவளுக்கிட்ட போய் பெருமான் சொல்கிறான், நீ கவலைப்படாதம்மா, உங்கள் திருமணம் சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்றால் அதை மட்டும் சொல்லிடல. இப்போ இந்த சீரியல்லாம் வர மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வைத்து பெருமான் விட்டுடல. உங்களுடைய திருமணம் சீக்கிரம் நடக்க போதுமான்னு சொன்னால் அது எப்போ நடக்க போதோ ஏன் சொல்கிறாருன்னு தெரியாமல் போயிடும். அடியாரிடத்திலே நான் என்ன சொன்னேன் என்பதையும் பெருமான் சொல்கிறார். அதான் சொல்லும் பொழுது சொல்கிறார், மண்ணும் புகழ் நாவலர்கோன் மகிழ என்றால், நிலையான புகழுடைய நாவலர்கோன் என்றால் திருநாவலூரிலே தலைவனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது நாவலர்கோன் மகிழன்னு வருது, அது உண்மை தொகைன்னு குறிப்பு கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. என்ன என்றால் நாவலர்கோனும் மகிழ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏனென்று சொன்னால் நாவலர்கோன் மகிழன்னு சொன்னால் சுந்தரருக்கு தான் மகிழ்ச்சி திருமணத்தில், பறவையாருக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்? அவங்களுக்கு நான் கட்டாய திருமணமாக செய்து வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சி தான் இல்லையா? எனவே நாவலர்கோனும் மகிழ என்ன சொன்னார் பெருமான் என்று சொன்னால், மங்கை பறவைதனை தந்தோம் இன்ன வகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தனும். மா, நீயும் சுந்தரனும் மகிழ்ச்சியாக இருப்ப பொருட்டு நான் உன்னை அவனுக்கு மனம் முடித்து தர சொல்லியிருக்கிறோமா அடியாளர்கிட்ட என்று சொல்றாரு சாமி. சொல்றாரு, இன்ன வகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தனும். இப்படி நான் சொன்னேன், இந்த வார்த்தையை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் உன்னுடைய திருமணத்தை நடத்தி வைக்க சொல்லியிருக்கிறேன் என்று யார் சொன்னான்னு சொல்லும் பொழுது சேக்கிழார், பொன்னின் புரிபுன் சடையன், பெருமானுடைய ஒளி வீசக்கூடிய சடை, விடையன், என்ன விடையில வரக்கூடிய பெருமான், விடையேறின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம ஞானசம்பந்தரே சொல்றாரு இல்லையா, தோருடைய செவியன் விடையேறி அப்படின்னு சொல்றார். மறுவார் கொன்றை அந்த பாட்டில் கூட சொல்லும் பொழுது அவர் எப்படி வருவார் விடைமேல் சொல்றார். அதுவும் அடியார்களுக்கு அருள் செய்யும் பொழுது மாதோடு வருவார் விடைமேல் மாதோடு என்று அருமையான பாட்டு அந்த பாட்டு. அது மாதிரி பல இடங்கள்ல பாடுறாங்க. நம்ம வன்பார்த்தான் பணங்காற்றூர்ல எடுத்த உடனே அதை பாடுறார், விடையின் மேல் வருவானே என்று பாடுகிறார். விடைன்ற பொழுது இதெல்லாம் நினைவு வருது. திருவாரூர்ல விடை சிறப்பா சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய விடை மழவிடை என்று சொல்லுவாங்க. மழவிடையானே அப்படின்னு வரும், திருவாசகத்துல கூட வரும் இல்லையா? ஏன்னா இளங்களிராக இருக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடியது ரொம்ப இளமையா இருக்கும், அதை பார்க்கறது மழவிடைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விடை பாயுமால் விடை என்று சொல்லுவாங்க. இதுவும் இளமைதான். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, அது ரொம்ப சில இதெல்லாம் ரொம்ப இளமையா இருக்குன்னா அமைதியா இருக்கும், சில இதெல்லாம் துள்ளி ஓடும் இல்லையா? அது மாதிரி நம்ம சமயச்செம்மல் ஐயா கூட அடிக்கடி சொல்லுவார் பேசும்பொழுது, நம்ம ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய நந்தியை போய் நல்லா பாருங்க, பாயும் மால்விடைனா உண்மையிலேயே அது பாயிற மாதிரியே இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி முன்ன வந்திருக்க மாதிரியே இருக்கும்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னா இளமைதான், இளமையா இருக்கக்கூடியதுதான் பாயுமே தவிர ரொம்ப வயசாக இருக்கக்கூடிய அந்த பசு பாயாது இல்லையா? அதுதான் சொல்றாங்க. ஞானசம்பந்தர் பாடுகிறார், பாயும் மால்விடை மேல் ஒரு பாகனே, பாவை தன்னூறு மேல் ஒரு பாகனேன்னு பாடுகிறார். இன்னொன்னு என்னன்னு சொன்னா,
பறவையார் ஆற்றாமையில் இருக்கும் பொழுது சில அடையாளங்கள்லாம் பெருமானுக்கு சொல்லுவாங்க. சடையுடைய பெருமானே, விடையிலே வரக்கூடிய பெருமான், விடைமேல் வருவீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? விடையில வரக்கூடிய பெருமான்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு விடைதான் இருக்குதுல்லப்பா வாப்பா என்று அவங்க கூப்பிட்டாங்க. அதே மாதிரி பெருமான் வரார், சடையோடும் விடையோடும் வரார். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, பொறு மா கரியின் உரிவை புனைவான், பெரிய யானையினுடைய உரி போர்த்த பெருமான் என்று சொல்லிட்டு சொல்றார். யானை உரி போர்த்தது நமக்கு தெரியும். பெருமான் எதுவுமே ரொம்ப சிரமப்படல. அவிசார வேள்வி செய்து சிவனையே அழிக்க வேண்டும் என்று தாருகாவனத்து முனிவர்கள் அவங்கெல்லாம் செய்யும் பொழுது அதுல வேள்வியில பல பொருள்கள் வந்தது. மாயமான், அந்த மான் மூச்சு காற்றிலேயே உலகத்தையே அண்டங்களையே அசைக்கும் அவ்வளவு வலிமை உடைய மான். அதை என்ன பண்றார் பெருமான்? ரொம்ப லேசா அப்படி பிடிச்சுக்கிறார், அவருடைய கையில பிடிச்சுக்கிறார். யானை என்று சொன்னா அதோட ரொம்ப அப்படி பிடிச்சி சண்டை போட்டு அதோடைய தோலை உரிக்கல பெருமான். லேசா நகத்துல நம்ம எப்படி ஒரு வாழைப்பழத்துகளை பிரிப்போமோ அதை விட ரொம்ப சுலபமா யானை உரி கிழித்து அதை போர்த்து கொண்டார் என்று சொல்லுவாங்க. அது கூட சொல்லுவாங்க, யானையினுடைய உரி என்று சொன்னால் அது மிகவும் கனம் வாய்ந்தது, ரொம்ப குளிர்மைத்தன்மை உடையது. அதை கொஞ்சம் கூட நம்ம கையில வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா ரொம்ப குளிர்மைத்தன்மை ஆக்கிவிடும். ஆமா ஆமா, எனவே அதெல்லாம் நம்ம நூறால் முடியாது. ஆனால் பெருமான் அதை ரொம்ப சுலபமா செய்கிறான் என்று சொன்னால் அவன் பேர் ஆற்றல் உடையவன் என்பதற்காக சொல்றான். பொறுமா கரியின் உரிவை புனைவான். அவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமான் என்ன பண்றாரா? அண்ணன் நடையால், அன்னம் போன்று நடக்கூடிய பறவைக்கு அணியது ஆரூரன்பால் மனம் என்று அருள. ரொம்ப யோசிக்காதமா, உங்க 2 பேருடைய திருமணம் சீக்கிரமே நடக்க போகுது என்று சொல்லி அருள் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அணியது என்று சொன்னா அது பக்கத்துல வந்துடுச்சு. காஞ்சிபுரம் உள்ள ஏகாம்பரநாதர் கோயில் எங்கம்மா இருக்குது என்று கேட்டால் ரொம்ப தூரம் இல்லைங்க, ஏதோ பக்கம் வந்துடுச்சு, நேரா போனீங்கன்னா வந்துடுதுன்னு சொல்றோம் இல்லையா? அது வர அணியது ரொம்ப பக்கமா இருக்குது என்று சொல்லிட்டு சொல்றார் பெருமான். அடுத்த பாடல், காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் இருளும் கங்குல் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எழு காலையில் அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே திருநாவலூர்கோன் மகிழ தாமக்குழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார். அவங்களுடைய திருமண நிகழ்ச்சியை ரொம்ப விரிவா சொல்லலை, வெறும் ஒரு பாடல்ல சொல்லிட்டார். சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? பெருமான் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவங்க தாமதமாக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு திட்டம்னு சொன்னா அந்த திட்டத்தை ஊராட்சி தலைவர் சொன்னா அவருக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட கேட்கணுங்க, இவங்க கிட்ட கேட்கணும், அவங்க கிட்ட கேட்கணும்னு வாங்க. அடுத்து போனா கலெக்டர் கிட்ட கேட்கணும்னு வாங்க. பெரிய திட்டமா இருந்தா அவங்க அமைச்சர்கிட்ட கேட்கணும்னு வாங்க. அமைச்சர் என்ன பண்ணுவாரு? அவர் அளவில் முடியறதா இருந்தா செய்திருவாரு. ரொம்ப பெரிய திட்டமா இருந்தா முதலமைச்சர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், அனுமதி பெறணும்னு சொல்லுவார். முதலமைச்சரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லை இல்லையா? அப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு போகணும்னு சொன்னா அது பிரச்சனை ஆயிடும். அப்ப எல்லாம் அவரை கேட்டுதான் செய்யறாரா அப்படின்னு ஆயிடும். ஓரளவுக்கு நான் சொல்றேன். அப்படி பார்த்தா கலெக்டரே செய்யறான் இல்லையா? மாவட்ட ஆட்சியருக்கே உரிமை உண்டு. ஓரளவுக்கு அதிகபட்சமாக நம்முடைய மாநிலம் என்று சொன்னால் முதலமைச்சர் முதன்மையாக இருக்கக்கூடியவர், அவங்களுடைய நிலையில பார்க்கிறோம், பதவியில பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா உடனே செய்திருவாங்க இல்லையா? நாங்க போய் யார்கிட்டனா கேட்கணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது போல பெருமான் சொல்லிட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடியார் பெருமக்கள் யாருக்கிட்டே கேட்க வேண்டியது இல்லை, உடனே அவங்க செய்யறாங்களாம். அதை என்ன சொல்றாரு சொல்லும் பொழுது, இதெல்லாம் இரவுல நடக்குது. இரவுல தானே அவங்களுடைய ஆற்றாமை எல்லாம் இருந்தது. அப்ப அந்த இரவு போதா, இரவு கழிகிறது என்று சொன்னால் இருள் போய் ஒளி வரும். அதுபோல காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் இருளும் என்று சொன்னால் காமத்து இருள் இருக்குது இல்லையா? அந்த காமத்துயர், ஆற்றாமையில இருக்கக்கூடிய துயர் இருக்குதுன்னா அவருடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமையினுடைய அளவு, அதாவது நம்ம அதை குறிச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னா பெரிய புராணத்தை ஏறத்தாழ ஒரு 2 வருடமா பார்க்கிறோம். பெரிய புராணத்தை படிப்பதற்கான பயன் என்ன என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வாழ்வியலை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு பயனா சொல்லிட்டா. சேக்கிழார் சொல்லும் பொழுது அதான் சொல்றார், எது சிறந்த வாழ்வியல் என்று சொன்னால் பெருமானை உணர்ந்து நாம் வாழக்கூடிய முறை,
அதுதான் சொல்லும்பொழுது அவர் என்ன பலன் சொல்கிறார்? மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருள், நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய இருளாகிய அந்த ஆணவம் நீங்கி பிறவி என்பது இல்லாமல் போகும் என்பதுதான் பெரிய புராணத்தினுடைய பயன். அந்த பயனை தருவதுதான் இந்த நூல் அவர் சொன்னார் இல்லையா? அப்ப சொல்லும் பொழுது இருள் என்று சொல்லி அறியாமையாகிய அந்த ஆணவத்தை உருவகம் செய்தார். அதுபோல என்ன பண்றாரு இங்க, அவங்க ரெண்டு பேரும் ஆற்றாமையில கஷ்டப்படுறாங்க இல்லையா? இப்ப திருமணம் செய்ய போறாங்கன்னு சொன்னா அந்த ஆற்றாமை போயிடும் அவங்களுக்கு. அடுத்த நாள் திருமணம். எனவே இருளாகிய அந்த இரவும் போயிடுது. இன்னொரு இருட்டாகிய அந்த ஆற்றாமை, அந்த ஆற்றாமை கரையில் ஆற்றாமை, பெரிய ஆற்றாமையா இருக்குதா, அதுவும் போயிடுது என்று சொல்லி ஆற்றாமையை இருளாக ஓமைக்கிறார் செக்கிழா பெருமான். காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் இருளும், அது ஓமைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த உருவு வராததுனால இலக்கணத்துல உருவகம்னு சொல்லுவாங்க. பெருசா வேறுபாடு கிடையாது, அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க இலக்கணத்துல. ஓமை உருவகம் ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லுங்கப்பா என்று சொன்னா பையன் ரொம்ப கஷ்டப்படுறது வேண்டியது கிடையாது. மதிமுகம் என்று சொன்னால் ஓமை, மதி போன்ற முகமுடையவளே என்று சொன்னா ஓமை. உருவகம்னு சொன்னா முகமதி என்று சொன்னால் உருவகம். முகமே மதி போல இருக்குதுப்பா என்று அந்த போல என்ற உருவு வராமல் இருக்கக்கூடியது. அது ஓமானும் ஓமேயும் சொல்லிட்டு இலக்கணத்துல என்ன ஆழமா விளக்குவாங்க. சுலபமா புரிஞ்சுக்கணும்னா அப்படி சொல்லணும். அதான் அந்த ஆற்றாமையை இருளாக உருவகம் செய்கிறார். கரையில் இருளும் கங்குல் கழிபோம் யாமத்து இருளும் புலர. கங்குல் என்று சொன்னால் இரவு, அந்த இரவு போகும் பொழுது, யாமம்னு சொன்னால் நள்ளிரவு, அந்த ராத்திரி வேளை, அது ஒரு பொழுது. யாமத்து இருளும் புலர என்றால் இருள் நீங்கி சூரியன் வர. கதிரோன் எழு காலையில் அடியார் கூடி, காலங்காத்தாலே வந்துட்டாங்களாம். ஏன்னா பெருமான் சொல்லிட்டார் இல்லையா, அடியார் கூடி. என்ன சொல்றாங்க பாருங்க அடுத்த வார்த்தை சேக்கிழா. சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே நாவலர்கோன் மகிழ தாமக்குழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார். சேமத்துணையாம் அவர், தியாகேசரை சொல்லும் பொழுது அவர்கள் சேமத்துணைன்னு சொல்றாங்க. அதை நான் என்னன்னு சொல்றேன் நான். சேமத்துணையாகிய தியாகேஸ்வரனுடைய அருளை தொழுது, சிவனுடைய அருளை தொழுது என்ன பண்றாங்களா, திருநாவலர்கோன், நாவலர்கோன் என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரும் மகிழ தாம குழலால்னு சொல்றாரு பாருங்க. அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லும் பொழுது பூங்குழல் சேடிமாறில் அப்படின்னு தொடங்குவார். அப்பத்திலிருந்து அந்த அம்மாவுடைய குழல் ரொம்ப அழகாக இருக்கிறது, அந்த தலைமுடி ரொம்ப அழகா இருக்கிறதுன்றதுனால தான் முன்ன பாட்டில் கூட அவர் சொன்னார் இல்லையா, நம்ம சென்ற வகுப்புல பார்த்த அந்த பாடல்ல கூட அவர்களுடைய அந்த குழலுக்கு என்று இன்னனவே பலவும் புகழும் இருளார் அழக சுருள் ஓதியைன்னு சொன்னார் பாருங்க, ரொம்ப அழகா சொன்னார். அது மாதிரி இவங்களுக்கு அதை சொல்றார். தாமக்குழலால் என்று சொன்னா அதுதான். பூங்குழல் என்று சொன்னால் பூவை வைத்திருக்கக்கூடிய, தலையில பூ வைத்திருக்கக்கூடியவங்க. தாமக்குழல் என்று சொன்னால் மாலை அணிந்திருக்கக்கூடியவங்க, பூவை கட்டி பூ மாலையாக அணிந்திருப்பது தாமக்குழல். தாமம்னா மாலை என்று சொல்லிட்டு அதை சொல்றார். எனவே ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடையுமாறு அவருடைய வதுவை என்று சொன்னால் திருமணம், திருமணத்தை தகு நீர்மையினால் தகுந்த முறைப்படி அடியார் பெருமக்கள் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆரூர் பெருமானை சொல்லும்போது சேமத்துணையாம் என்று சொன்னார் இல்லையா, அது அப்பர் பெருமான் ரொம்ப அருமையா சொல்றார். ரெண்டு இடத்துல சொல்றார். வைத்த பொருள் என்று சொல்றார், அதை வெச்ச பொருள் அப்படின்னு சொல்றார். வைத்த பொருள் தான் அது பாட்டில் வரப்போ வைச்ச பொருள் மறுவை வரும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான் அப்பருடைய இந்த பாட்டு. வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின்றால் ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமாய் இருக்கு இல்லையா, அந்த பதிகத்தில் வரக்கூடிய பாடல் இது. நமக்கெல்லாம் வைத்த பொருள் எது? இங்க கூட பாடும் பொழுது நம்ம, அதாவது திருமால் பேரில் பாடும் பொழுது வைச்ச மாநிதி அவர் மார்பேதரே அப்படின்னு பாடுவார். அடியார்களுக்கெல்லாம் பிக்சட் டெபாசிட் போல இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் பெருமான். இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, சேமித்து வையுங்க, என்னதான் உங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் சேமிப்பு என்பது மிக மிக முக்கியம், இதுல இன்ஷூர் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு அவசர உதவியோ, திருமணமோ, இது போன்ற திருமணமோ, கல்வியோ, உடல்நிலையோ என்று சொன்னால் இப்பெல்லாம் பெரும் செலவு ஆகிறது.
அது உங்களுக்கு நீங்க சேமித்து வைத்த பணம் உதவும்னு சொல்றாங்க இல்லையா? அடியார்களுக்கெல்லாம் அந்த சேம பொருள் அல்லது பிக்சட் டெபாசிட் என்பது யார் என்று சொன்னால் பெருமான் தான் என்று அதை சொல்றார் அப்பர் பெருமான். வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி தகுந்த நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய பொருள் நமக்கெல்லாம் பொருள் எது என்றால் சிவபெருமானுடைய ஐந்தெழுத்து தான். வேற எதுங்க நமக்கு பொருள்? மெய்ப்பொருள் என்பது அதுதான். எனவே அதுவும் பாருங்க, தூல வடிவமாக இருக்கக்கூடிய நமசிவாய என்று அதையும் சொல்றார், சிவாய நம என்று அதையும் சொல்றார், ரெண்டுத்தையுமே சொல்றார். இந்த பாட்டில் சொல்லும் பொழுது வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி மனத்தை அடைத்து சித்தம் ஒருக்கி என்றால் மனம் ஒன்றுபட்டு சித்தம் ஒரு நிலையில இருக்கும்போது சொல்லணும் பெருமான். நம்ம பாட்டுன்னு ஏதோ ஒன்று செய்துட்டு மனசு எங்கேயோ இருந்துட்டு நம்ம மந்திரத்தை சொல்லக்கூடாது. சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் அல்லால் என்று சொல்லிட்டு அவர் பாடுறார். அதே மேல பாட்டுல பாடும் பொழுது வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன். பாட்டு எப்படி இருக்கு, எப்படி படிக்கணும்னா நமச்சிவாய வைச்ச பொருள் ஆகும் என்று எண்ணி, பெருமானுடைய மந்திரமாகிய தூல பஞ்சாட்சரமோ அல்லது சூக்கும பஞ்சாட்சரமோ அதுதான் நமக்கு வைத்த பொருள் என்று சொல்லி நாம் படித்தால் பெருமான் பெருந்துணையாக இருக்கிறான் என்றுதான் சொல்றாங்க. அதைத்தான் சேமநிதி என்று சொல்லிட்டு தியாகேச பெருமானை சொல்றாங்க. அவங்கெல்லாம் உண்மையா நம்புறாங்க பெருமான் தான் சேமநிதியாக அவர்களுக்கெல்லாம் இருக்கிறான் என்று. அப்படி நினைந்தால்தான் பெருமான் துணையா இருப்பான். அதை விட்டுட்டு சும்மா நம்ம சொன்னோம்னு சொன்னா இருக்க மாட்டான் இல்லையா? அதுதான் அப்பர் பாடும் பொழுது எல்லாருக்கும் மேல பெருந்துணையாக நீ இருக்கிறாய், பொது நீக்கி தன்னை நினைந்தால் அவருக்கெல்லாம் பெருந்துணையாக இருக்கிறாய் பெருமானே என்று பாடுகிறார். அடுத்த பாட்டு தென் நாவலூர் மன்னன். சரி, அதாவது வகுப்பு சிறப்பு வகுப்புன்னு சொன்னா என்ன சிறப்பு என்றால் மழை ஒரு சிறப்பு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸும் 2 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஏன்னா மழைக்கும் ஒதுங்காம வகுப்புக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா அடியார்கள், அதனால சிறப்பு. நீங்க ஞானசம்பந்த பெருமான் கொடிமாட செங்குன்றூர்ல குளிர் சுரம் வருது. அப்போ வரும்பொழுது அங்க இருக்க அடியார்கள் என்ன பண்றாங்களாம், இப்போ யாரா இருந்தாலும் ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா போய் வழிபடுவதற்கு, லேசா போய் அவர்கிட்ட கேட்கிறாங்களாம், அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையார்க்கு அவர்களெல்லாம் முன் அறிவித்து இறைஞ்சுதலும். ஞானசம்பந்த பெருமான் கிட்ட போய் சொல்றாங்க இறைஞ்சுதலும். முக்கண்ணார் அருள் தொழுதே அவர் சொல்ற, சுவாமி இது மாதிரி மழையா இருக்குங்களே, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, குளிரா இருக்கே, குளிர் ஜுரம் வந்துடாதா போய் வழிபாடு செய்தான்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னாரா, இந்நிலத்தின் இயல்பெனினும், இந்த நிலத்திற்கு, ஏன்னா அது மலைப்பிரதேசம், இந்நிலத்தின் இயல்பெனினும் நமக்கு எய்த பெறா என்று சொல்றார். இங்க குளிர்காய்ச்சல்லாம் வர்றது சாதாரணம் தான், உங்களுக்கு வராது என்று சொல்லிதான் சென்னிமதி அணிந்தாரை திருப்பதிகம் பாடினார். அப்பதான் பெருமானை பார்த்து பதிகம் பாடுகிறார். என்ன பதிகம் நமக்கு தெரியும், நீலகண்ட பதிகம் பாடுகிறார். அப்புறம் அங்கு எல்லாருக்குமே குளிர்சுரம் என்பது நீங்கி போகுது, அடியார்கள் இல்லாத மற்றவர்களுக்கெல்லாம் கூட அப்படின்னு. சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அடியார்கள்லாம் ஜுரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அந்த ஜுரம் போறதுக்காக அவர் பாடினார்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நாட்டுல மக்களுக்கு இருக்குது,
அடியார்கள் லேசா அச்சப்படுறாங்க, அது மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது அச்சப்படுறாங்க, அதுதான் இல்லை என்று அவர் பாடுகிறார். அது மாதிரி நம்ம கூட மழையிலையும் வந்து பெரிய புராணம் படிச்சுட்டு இருக்கிறோம். தென்னாவலூர் மன்னன் தேவர் பிரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்குள் பறவையினும் மெல்லியல் தன் பொன்னாறு முலை ஓங்கல் புனர் குவடே சார்வாக பன்னாலும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார். இந்த பாட்டில் சொல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள், தென்னாவலூர் மன்னன் என்றால் சுந்தரர், அவர் தேவர்பிரான் திருவருளால் என்றால் அவருடைய மனசு விருப்பம் என்பது ஒன்று, ஆனால் பெருமானுடைய அருளால் நடந்த காதலும் சரி திருமணம் என்பது இறைவன் நடத்தி வைத்தது. எனவே அவனுடைய அருளாலே மின்னாரும் கொடிமருங்குள் பறவை எனும் மெல்லியல் தன், மின்னலை போன்றும் கொடி போன்றும் இருக்கக்கூடிய மருங்குள் என்று சொன்னார். மின்னல் போன்ற மருங்குள் என்றால் மின்னல் தோன்றி மறைவது போல அந்த இடை இருக்கிறதா இல்லையானே தெரியல, அவ்வளவு வெண்மையா அவங்க இருக்கிறாங்க. கொடிமருங்குள் என்று சொன்னால் ரொம்ப மென்மையான இடையாகவும் இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றார். அப்பதானே பாடுறார் பெருமாட்டியை பாடும் பொழுது கூட மின்காட்டும் கொடிமருங்குள் உமையாட்கு, அதை அப்படியே சேர்க்கிறார். என்ன பண்றார், எடுத்து இவங்களுக்கு சொல்றாரு பாருங்க. ஏன்னா மின்னல் என்பது நீங்க பார்த்துட்டே இருக்க முடியாது, அது பாட்டுன்னு வரும் மறைஞ்சு போடும், இருக்குதான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மின்காட்டும் கொடிமருங்குள் உமையாட்கு என்றும் விருப்பம் அவன்கான்னு பாடுற, அது மாதிரி சொல்றார். மின்னாரும் கொடிமருங்குள் பறவையனும் மெல்லியல் தன் பொன்னாரும் உலை ஓங்கல் என்றால் அவருடைய இளமை, அது சொல்றார். புனர் குவடே சார்வாக, குவடி என்று சொன்னால் சிகரம், மலை சிகரம், அதுபோல அவருடைய இளமையை சொல்றார் இந்த வரியில. சொல்லிட்டு பன்னாலும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார். திருமணத்திற்கு பின் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கூட பெருமானுடைய அருளை சிந்தித்துக் கொண்டு யோகத்திலே இருக்கிறார். எப்பொழுதுமே அவருடைய அந்த சிந்தனை என்பது பெருமானுடைய திருவடியிலே இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றார். நம்ம விரிவா இதெல்லாம் வந்து திருமந்திரத்தில் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வகையான யோகம்னு திருமூலர் சொல்றார். அது கூட அவர் சொல்வார் வேடிக்கையா, வயசாகி போய் அது படிச்சா நம்ம படிச்சு வச்சுக்கலாமே தவிர நம்ம அடுத்து நம்ம தலைமுறைக்கு சொல்லலாம் என்று. என்றால் ஞானசம்பந்த பெருமான் கூட சொன்ன மாதிரி நினைவு, அது ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரி பார்க்கணும், நான் வேணா பார்த்துட்டு வந்து சொல்றேன். எல்லா நேரத்திலும் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருத்தல் என்று சொன்னால், இப்ப கணவன் மனைவியாக அவர்கள் இருக்கும் பொழுது கூட அந்த சிந்தனை இருக்கும்ன்றது சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா நேரம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்ப அது அடங்கி விடுகிறது. எந்த ஊர்னு எனக்கு தெரியல, அதை சீர்காழி கும்பாபிஷேகத்துக்கு போகும்பொழுது ஐயாவோட போயிருந்தேன் நான். அப்ப சொன்னார், எல்லாம் ஒரு 2-3 பேர் பேசிட்டு இருக்கிறப்ப ஞானசம்பந்தர் அதை ஒரு ஊர்ல பாடுறார். பாடும் பொழுது அடியார்கள் அப்படி அந்த நேரத்திலும் கூட சிவனையே சிந்தித்து இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு, அதுதான் பயில் யோகம் என்றால் அவங்களுக்கு எப்பொழுதுமே இறைவனுடைய நினைவு என்பது இருக்கிறது என்றுதான். அதனால நம்ம என்ன சொல்லக்கூடாது, நம்மள மாதிரி சிற்றின்பத்தில் அவர் இருந்தாரே அவர் போய் யோகத்துக்கு சொல்லலாமா என்று முட்டாள்தனமா கேட்கக்கூடாது. அதுதான் சேக்கிழார் சொல்றார், யோக பரம்பரையும் விரும்பினார். என்ன யோகம்னா முதல்ல என்னன்னு சொன்னா அதான் எழுதியிருக்கிறோம். யோகம் என்றால் கூடுவதுன்னு அர்த்தம். அதுதான் சொல்லும் பொழுது எப்படி கூட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிமிஷம் இறைவனை மனசுல நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நினைக்காம இருக்கக்கூடாது. அதை எழுதியிருக்க விளக்கம், மனத்தை இறைவன்பால் கூட்டவும். சரி போயிடுச்சு, நம்ம கூட யோகா அல்லது யோகம் பண்றோம்னு சொன்னா உட்கார்ந்து ஏகம்ப பெருமானை தியானிங்கன்னு சொல்லிட்டோம். அப்ப நினைக்கிறோம், மனசு கூடுது, அப்படியே நினைச்சிட்டு இருப்போமா, உடனே வேற ஏதோ ஒரு எண்ணம் வந்துடுது. சரி கூட்டிடுச்சு, எவ்வளவு நேரம் கூட்டிகிட்டே இருக்கணும், 5 நிமிஷமா 1 நிமிஷமா, பொதுவா சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வேடிக்கையா நினைவு, ஒரு மௌன அஞ்சலின்னு சொன்னா கூட கொஞ்சம் மௌன அஞ்சலி செலுத்துவோம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருக்க முடியுதா, எப்ப மறுபடியும் மகுடம் சொல்லுவாங்க கண்ணை திறப்போம் அப்படின்னு நம்ம பாக்குறோமே தவிர 2 நிமிஷம் கண்ணை மூட உட்கார முடியல என்று சொன்னால் அது யோகம் அல்ல. இறைவன்பால் கூட்டவும், அந்த மனசு போயிடுச்சுன்னா பின் அதனை விட்டு நீங்காது காக்கும் பயிற்சியே யோகமாகும். அதிலிருந்து விடுபடக்கூடாது, அந்த சிந்தனையிலே இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொன்னாங்க, அஷ்டாங்க யோகத்துல கூட ஏவம் நியமம்லாம் விட்டுருங்க, ஏவம் நியமம் பிராணாயாமம் வரைக்கும் சரி, இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் உரியது. பிரத்யாகாரம்னு சொன்னாங்க. பிரத்யாகாரம்னு சொன்னா பிராணாயாமம் மூலமாக என்ன, மனசும் காற்றும் சம்பந்தப்பட்டது. அந்த காற்றை ஒழுங்குபடுத்தினீங்கன்னு சொன்னா மனசு ஒருமைப்படும். ஒருமைப்பட்டு அது பிராணாயாமம்.
பிரத்யாகாரத்தில் என்ன பண்றீங்கன்னு சொன்னா எந்த பொருளை சிந்திக்கணும் என்று நீங்க சிந்திக்கணும், அதுதான் பிரத்யாகாரம். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க, தியானம்னு சொல்றதுக்கு முன்னாடி தாரணைன்னு சொன்னாங்க. தாரணைன்னா என்னன்னு சொன்னா, இப்ப எடுத்துக்காட்டா வச்சுங்களேன், இப்ப ஏகம்ப பெருமானை நினைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, பிரத்யாகாரத்தில் இருக்கிறீங்கன்னா, தாரணை என்றால் அந்த சிந்தனையிலேயே ஒருமித்து இருக்கணும், அதான் தாரணை. பிரத்யாகாரத்துக்கு போயிட்டு அப்புறம் வேற சிந்தனை வரக்கூடாது, அது முறையாகாது. அப்புறம்தான் என்ன சொன்னாங்க, அதுக்கு மேலதான் தியானம் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. என்றால் ஒருமித்த சிந்தனையாக கூடி இருக்கணும் இல்லையா, அதுதான். அவர் எந்த நிலையில இருந்தாலும் பெருமானை நினைத்து கொண்டு இருக்கிறார் என்று சுந்தரருடைய அந்த சிறப்பை இந்த பாட்டில் சொல்றார். அது பண்ணாலும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார் என்று அந்த வகையில் அவர் இருக்கிறார் என்று சொல்றார். அதுதான் அவரும் சொல்றார். சுந்தரர் சொல்லும் பொழுது தானினை முன்படைத்தான் இருக்குது இல்லையா, நுடித்தான் மலை பதிகம், அதுல 2வது பாட்டில் சொல்லும் பொழுது ஆணை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றார் இல்லையா, ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை இணைந்திருந்தேன் என்றால் என்னன்னா, பெருமானே நான் எப்பயும் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன், பெருசா மற்ற உலகப் பொருள்கள் எல்லாம் கவலைப்படாம உன்னையே தியானித்து கொண்டிருந்தேன். எனவே அந்த ஒரு கருணையினால் எனக்கு நீங்க யானை அனுப்புறீங்களா, அல்லது நீங்க யானை உரித்த பகை, யானை உரித்து ஏற்கனவே அது கூட ஒரு பகை இருக்குது, அந்த பகையை தீர்ப்பதற்காக யானை அனுப்புனீங்களா என்பது போல நயமா பாடுகிறார். என்றால் நம்மளுடையதுன்னு இல்லை, உங்களுடைய அருளால் எனக்கு அனுப்புனீங்கன்னு சொல்லும்பொழுது சொல்றார், ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைந்திருந்தேன் என்று, சுடருவாக பெருமானை நினைத்திருந்தேன் என்று சொல்றார். திருவுந்தியார், நம்ம சாத்திர நூல்ல ஒன்றான திருவுந்தியார்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, பெற்ற சிற்றின்பமே, சிற்றின்பம் என்று சொன்னால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இன்பம் என்பது கிடையாது, எல்லாமே சிற்றின்பம் தான். எப்படி நான் சொன்னேன் இல்லையா, என்னாலும் பெருமானே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்னா அது எல்லா நேரமும் தான். அதுபோல சிற்றின்பம் என்றால் எதுன்னு சொன்னா சிவனுடைய பெருமானுடைய இன்பத்தை தவிர எல்லாமே சிற்றின்பம் தான். அது பேரின்பம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், அதை தவிர எல்லாமே சிற்றின்பம் தான். அதுதான் சொல்லும் பொழுது அதை சிறப்பா இதை சொல்றாங்க. ஏன்னா உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்பொருளும் ஒன்றடி கண்ணே உலன்னு சொல்லும் பொழுது இந்த இன்பத்தை சிறப்பா சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க, பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி பெற. யோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதுவே பேரின்பம் என்றால் பெருமானுடைய அருளால் அவங்க நினைப்பாங்க. அங்க என்ன சொல்றாங்க, ஒரு வரி, முளையாது மாயை என்று உந்தி பெற. அவருடைய மாயை தொடக்கு என்பது அவர்களுக்கெல்லாம் வராது, ஏன்னா பெருமானுடைய அருளால் செய்கிறாங்க. இப்ப நாமளே அப்படிதானங்க சொல்றோம், ஒரு வினை செய்கிறோம்னு சொன்னா, ஒரு தொழில் ஏதோ ஒன்று செய்கிறோம்னா இது சிவன் அருளால் செய்கிறோம் என்று சொன்னா அது நமக்கு வினை வராது. அதை விட்டுட்டு நான் செய்யறேன் என்று சொன்னால்தான் அந்த கிரெடிட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் வம்புல போய் மாட்டிக்கிறீங்க இல்லையா. அததான் இந்த பாட்டில் சொல்றார். தென்னாவலூர் மன்னன் தேவர்பிரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்குள் பறவையெனும் மெல்லியல் தன் பொன் ஆறும் முளை ஓங்கல் புனர் குவடே சார்பாக பன்னாலும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார் என்று சொல்லிட்டு சொல்றார். அடுத்த பாட்டு, தன்னை ஆளுடைய பிரான் சரணாரவிந்த மலர் சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பண் தமிழ் தொடைமாலை பல சாத்தி பறவை எனும் மின்னிடையாளுடன் கூடி விளையாடி செல்கின்றார். அதாவது திருமணமாகி அவங்க இருக்கும் பொழுது சுந்தரர் என்ன பண்றாரா, தியாகேச பெருமான் மேல பதிகங்கள்லாம் பாடியிருக்கிறார் என்று தெரிகிறது. நம்முடைய தவக்குறைவு அந்த பதிகங்கள்லாம் கிடைக்கல. அவரு மேபி கிடைச்சிருந்தது என்று சொன்னால் அகச்சான்றா சொல்லியிருப்பார், பெருமான் அருள் செய்தது திருமணம் செய்து வைத்ததெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த பதிகங்கள் நமக்கு கிடைக்கல. அது சொல்லும் பொழுது தன்னை ஆளுடைய பிரான், நான் சொல்லியிருக்கிறேன், ஆளுடைய என்பது எல்லாருக்குமே வரக்கூடிய அடைமொழி. நம்ம சமயக்குறவர்கள் 4 பேருக்குமே சொல்லுவாங்க. இவரை சொல்லும் பொழுது ஆளுடைய நம்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமான் ஆட்கொள்றான் இல்லையா, சிறப்பாக ஆட்கொள்கிறான் இவர்களை எல்லாம். தன்னை ஆளுடைய பிரான் சரணார விந்த மலர் என்று இருக்குது. சரண அரவிந்தம், அதான் சரணாரவிந்தம்னு பாட்டில் வருது. என்றால் திருவடி தாமரை, அந்த தாமரையை, பெருமானுடைய திருவடி தாமரையை சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து பெருமானை மனசிலையும் சிந்தையிலும் நினைச்சு திருப்பதிகம் பண்ணு தமிழ் தொடைமாலை பல சாத்தி, அதுவும் பல பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஒரு பதிகம் 2 பதிகம் இல்லை, பல பதிகங்கள் பாடியிருக்கிறாரா. பறவை எனும் மின்னிடையாளுடன் கூடி விளையாடி செல்கின்றார், பதிகமும் பாடுகிறார். பறவையாருடன் அவர் இல்லறம் நடத்தி வருகிறார் என்று சொல்லிட்டு அதை ஏன் விளையாடி செல்கின்றார்னு சொன்னார்னா அடுத்த பக்கத்துல குறிப்பில் கொடுத்திருக்கிறோம் பாருங்க.
பெருமான் கையிலிருந்து அனுப்பி வச்சவர் என்ன சொன்னாரு, நின் வேட்கை தீர, உன்னோட விருப்பம் நீ பட்டுட்ட, உன்னுடைய வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடு வாயின்னு சொன்னார் இல்லையா பெருமான். அதை முதல்ல இங்க தொடங்குறார் திருவாரூர்ல. அப்புறம் திருவொற்றியூர்ல சங்கிலியாருடைய திருமணம் என்பது நடைபெறப் போகிறது என்று பார்க்கிறோம். அதை அப்படியே சேக்கிழார் பெருமான் சரியா இங்க சொல்றார். விளையாடு வாயின்னு பெருமான் சொன்னதுனால இங்க பறவையாருடன் கூடி விளையாடுகின்றார். விளையாடி செல்கின்றார்னா எங்கேயோ போறார்னு அர்த்தம் கிடையாது. அப்படி செல்கின்றார்னா அவரோடு கூடி மகிழ்ந்திருக்கிறார் என்று பொருள். அடுத்த பாடல், மாதுடன் கூட வைகி மாளிகை மருங்கு சோலை போதலர் வாவி மாடு செய்குன்றின் புடையோர் தெற்றி சீதள தரள பந்தர் செழுந்தவி சிழிந்து தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் வெறுப்பால் நம்பி. என்ன, நமக்கு கூட யாரோ சொன்னாங்க, இன்று காலையிலே என்னுடைய நண்பர் தான் அவங்க, அக்கா ஒருத்தங்க, அவங்களுடைய தந்தையார் எனக்கு தொலைபேசியில் பேசினார். அவர் பேசும்பொழுது ரொம்ப அவர் மகிழ்ச்சியாக சொன்னார், உங்களுடைய பேச்செல்லாம் மகள் காமிப்பா, ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படியோ நீங்களாம் இளமையிலே வந்துட்டீங்க, பேசுறீங்க, ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் தானே நமக்கு பெருமானுடைய நினைவு வரும். அதாவது வயசாகி போய் நம்மளால முடியலன்றப்ப பெருமானுடைய நினைவு வரும். அல்லது ரொம்ப வறுமை காரணமாக இருந்தால் ஏதோ கொஞ்சம் பெருமானுடைய நினைவு வறுமை தவிர அப்போ கூட பற்ற முடியாது அந்த சூழ்நிலை காரணமாக அவர் சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா முதல்ல நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, ஐயா அவன் அருளாலேன்னு சொன்னீங்க. எதுவுமே நான் முயற்சி செய்தெல்லாம் வருவது கிடையாது, பெருமானுடைய அருள் தான் என்று நம்ம சொன்னோம். அது மாதிரி அவர் சொன்ன, அது மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, நம்மளால முடியாதப்ப பெருமானுடைய நினைவு வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், கஷ்டத்துல தான் பெருமானுடைய நினைவு வரும். ஆனால் சுந்தரருக்கு பாருங்க எப்படி அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார்னு சொல்லும் பொழுது, மாதுடன் கூட வைகி மாளிகை மருங்கு, அவங்க அந்த அம்மா இருக்காங்களே பறவையார் கூட, அவங்க இருக்கக்கூடிய அந்த மாளிகையில மாளிகை மருங்கு சோலை, மாளிகை பக்கத்திலேயே சோலையா. அதாவது தனியா அவங்க ரொம்ப இயற்கை காட்சி பார்க்கணும். இப்ப திருமணமானவங்கலாம் போறாங்க இல்லையா, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி போயிட்டு இயற்கையை ரசித்துட்டு வராங்க. அவர் பெரிய லெவல்ல சொல்றாரு, வெளிநாடு சொல்றாரு. ஏதோ நமக்கு தெரிஞ்சது 2-3 சொன்னோம். அது மாதிரி எங்கேயோ நம்ம விருப்பமா இருக்கிறவங்க புதுசா திருமணமானவங்க போயிட்டு வராங்க. இவங்க இருக்கக்கூடிய மாளிகையே எப்படி இருக்குதுன்னு சேக்கிழார் சொல்றார். ஏற்கனவே திருவாரூரே அது ரொம்ப அருமையான தலம், இயற்கை சூழ்ந்தது. அந்த மாளிகையில இவங்க இருக்கக்கூடிய மாளிகையில மருங்குனா பக்கத்துல அருகிலே சோலை, சோலை இருக்குதா, போதலர் வாவி, அந்த நீர்நிலையிலே மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்குதான், அப்படிப்பட்ட நீர்நிலை. அது பக்கத்துல என்ன இருக்குதான், வாவி மாடு செய்குன்றின், செய்குன்று என்று சொன்னால் ஒரு செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு குன்றம் போல ஒரு அமைப்பு. இப்ப நம்ம வைக்கிறோம் இல்லையா, இப்ப என்னுடைய பள்ளி தான் ஞாபகம் வருது எனக்கு. எங்களுடைய பள்ளியில கிறிஸ்துவ பள்ளி தான், அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க, அடைக்கல் அன்னையனுடைய உருவம் வைக்கும் பொழுது ஒரு குன்றம் போல இருக்கும், அந்த குன்றத்து மேல அவங்க இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, பக்கத்துல இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி வைக்கிறோம். இப்ப முருகப்பெருமானை வைக்கிறோம்னு சொன்னா நம்ம அது மாதிரி செயற்கையா செய்து வைக்கிறோம். இயற்கையா இதெல்லாம் இருக்கும்போது ஒரு குன்று எடுத்துட்டு வந்து வைக்க முடியாது. எனவே செய்குன்றுன்னு சொன்னார். மாளிகை மருங்கு சோலை, சோலைக்கு பக்கத்துல நீர்நிலை, அது பக்கத்துல குன்றம் சொல்லிட்டு, அது புடையோர், அது பக்கத்திலேயே தெற்றின்னார். தெற்றின்னு சொன்னா திண்ணை. இதெல்லாம் இருக்குதுங்க. அதாவது ஒரு பூங்காவிற்கு போனா ரொம்ப அழகா எல்லாம் இருக்குது, ஆனா உட்கார்ந்து பார்க்கறதுக்கு இருக்கே இல்லைன்னு சொன்னா என்ன நின்று பார்க்க முடியும். அது மாதிரி அவங்க 2 பேரும் இருக்கிறாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா உட்கார்ந்து பேசக்கொள்ள, அந்த இயற்கையை ரசிப்பதற்காக புடையோர் தெற்றின்னு சொன்னா, தெற்றினா திண்ணை. அது எப்படி இருக்குதா, அதாவது எவ்வளவு ஒரு சொல்றாங்க பாருங்க, அந்த மகிழ்ச்சியாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்றார், சீதள தரள பந்தர். அங்க உட்கார்ந்துட்டு இப்போ காலையில அவங்க உட்கார்ந்தாங்கன்னா கூட வெயில் வராது அவர்களுக்கெல்லாம், குளிர்ச்சியாக இருக்கணும் என்று முத்துப்பந்தல். சீதளம்னு சொன்னா குளிர். இப்ப கூட சீதளம் பிடிச்சிக்கிச்சான்னு கேட்கறாங்க இல்லையா, ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சான்றான், அது இதுலதான் வருது. நம்ம ஊர்ல கூட திருக்குறிப்பு தொண்டருக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார் சேக்கிழார், சீதமலி காலத்து இதான் இப்ப இருக்குது இல்லையா, இதான் சீதமலி காலம். இந்த மாதிரி காலத்துல திருக்குறிப்பு தொண்டர்பால் ஆதுலராய் மெலிந்து மிக அழுக்கடைந்த கந்தையா, ரொம்ப எது ரொம்ப அழுக்கா இருக்குது, பார்த்தோன்னே தூரமா வரும்போதே தெரியணும் அழுக்கான கந்தை என்று. அது மாதிரி ஒண்ணு அணிந்துட்டு வந்தார் பெருமான்னு சொல்லும் பொழுது சீதமலி காலம்னு சொல்லுவார் சேக்கிழார், குளிர்காலத்து. அது மாதிரி சொல்றார். சீதள தரள பந்தர் என்றால்
குளிர்ச்சி தரக்கூடிய முத்து பந்தல். அந்த பந்தல் செழுந்தவிசு இழிந்து, செழுந்தவிசு என்று சொன்னால் ரொம்ப செழுமையான வசதியா இருக்கக்கூடிய மெத்து மெத்தென்று இருக்கக்கூடிய இருக்கை அந்த திண்ணையில அதுல இழிந்து என்றால் அதுல இருந்து உடனே இறங்கி என்ன பண்ணாரா சுந்தரர், தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் விருப்பால் நம்பி. அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே நமக்கு நம்ம பெருமாளோட நினைவு வராது, இயல்பா வராது. அருளாளர்களுக்கெல்லாம் வறுமை தவிர நமக்கு வராது. சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். திரைப்படம் பார்க்க போறோம்னு வச்சுக்கீங்களேன், திரையரங்குக்கு போயிட்டோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ எதுவுமே நமக்கு போன் வந்தா கூட தெரியாது, அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா திரையரங்குன்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நல்ல ஒரு இருக்கை இருக்கும், குளிர்சாதன அறை, நல்ல ஒளி, இன்னொன்று ஒளி சத்தம் எல்லாம் கேட்கும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு அம்மா வீட்டில் சமைச்சிருப்பாங்களே, அப்பா ஒரு வேலை சொன்னாருன்னு நினைவு வராது, அப்படியே பார்த்துட்டு இருப்பான் இல்லையா. இவங்க என்ன பண்றார், புதுசா திருமணமானவர் சுந்தரர் மனைவியோடு இருக்கிறார். இருக்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இல்லை, ரொம்ப சுகமாக மாளிகை பக்கத்துல இவ்வளோ இயற்கை சார்ந்து அதுவும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பந்தல் கீழே இருக்கிறாரே, இருந்துட்டு என்ன பண்றாரா, அங்க இருக்கும்போது அவருக்கு வேற ஒரு நினைவு வரக்கூடாது தானேங்க முறையா. ஆனால் என்ன அவருக்கு வருதா, தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் விருப்பால். திடீர்னு அவருக்கு பெருமானுடைய நினைவு வந்துட்டு, ஐயோ பெருமானை போய் நேர்ல கும்பிடணும் இல்லையா, இங்க உட்காந்து பதிகம் பாடுறோம், நேர்ல போய் பார்க்கணுமே தியாகேச பெருமானை என்று அந்த விருப்பம் வந்துருச்சான் அவருக்கு. என்றால் அதுதான் சுந்தரர். பெருமான் தான் அவருக்கு முக்கியம். என்னதான் இருந்தாலும் எனக்கு அருள் செய்த பெருமான் அவன் அல்லவா, உடனே போய் பார்க்கணும், நினைச்ச உடனே அவர் போய் பார்க்கணும் இல்லையா என்று அவர் பார்க்கிறார். அதான் குறிப்பை கொடுத்துருக்குறோம். தெற்றினா திண்ணை, அது சொல்லிட்டேன். மாளிகை, சோலை, வாவி, செய்குன்று, தெற்றி, பந்தர் இவை அனைத்தும் இவை அந்த தவிசின் உயர்வையும் அதனில் இருந்தோர் அதை விட்டு இலகுவில் நீங்களாக அருமையும் குறித்தது. இலகுவில்னா லேசா, லேஸ்ல வர இடம் இல்லப்பா, இங்க போனா பார்த்துட்டே இருக்கலாம். நாமெல்லாம் எதுக்கு சொல்லுவோம்னு சொன்னா கோயிலுக்கு சொல்லுவோம். பெருமானுடைய காட்சியை விட்டுட்டு வர முடியல, அப்படியே நல்ல காட்சியா இருக்குது என்று சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், அடியார்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஆமா, காண கண்கோடி வேண்டும், கண் 1000 வேண்டும்னு சொல்லி பாடுறாங்க. எனவே அந்த அழகை பார்ப்பதற்கு நாம விரும்புகிறோம், பெருமானுடைய அழகை. இங்க அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய இடமும் இயற்கை இவ்வளவு நலமா இருந்தாலும் அவர் பெருமானை பார்க்க போறாரா. அததான் எப்படி இவ்வளவு உறுதியா சேக்கிழார் சொல்கிறார் என்று சொன்னால், அவரே சொல்றார். எங்க சொல்றார், வடதிருமுல்லைவாயில்ல சொல்றார். பாடும் பொழுது திருவும் என்று சொல்றார். திரு என்று சொன்னால் நான் சொல்லியிருக்கிறோம், நம்ம குருநாதர் சொன்னதுதான். திரு என்று சொன்னால் வீடு பேருன்னு அர்த்தம் தமிழ்ல. திருனா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம், அதெல்லாம் சொல்றோம். சிறப்பான பொருள் திருவென்றால் வீடு பேரு. அதனாலதான் அவர் திருவாரூர்லயே சொல்றார் இல்லையா, போகமும் திருவும் புணர்ப்பானை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானையில போகமும் திருவும்னு சொல்றார். இங்க சொல்லும் பொழுது திருவும் மெய்ப்பொருளும், அந்த வீடு பேறு அடைவதற்குரிய மெய்ப்பொருளாகிய பொருளும் செல்வம்னு சொன்ன, ஏன்னா திருவுனா செல்வம்னு சொல்லிட்டோம்னா சொல்ல மாட்டார் இல்லையா, மறுபடியும் சொல்றாரு பாருங்க. செல்வமும் எதுவாக இருந்தாலும் உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி, பெருமானே எனக்கு எல்லாமே நீதான் என்றுதான் நான் எண்ணி இருந்தேன். அதனால என்ன பண்ணேன்னா, ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். மதியாதுன்னு சொன்னா மதிக்காம கிடையாது. யாருன்னா வந்தாங்க, இப்ப அடியாரே வந்தாங்கன்னா கூட அப்ப சுந்தரர் பெருமானதான் நினைச்சிட்டு இருக்காரு, அவர் கிடக்கிறாருப்பா இருப்பா என்று மதிக்காம போறாரா, அதான் சொல்றாரா என்று அர்த்தம் கிடையாது. ஒருவரை மதியாது என்று சொன்னால் அவர்தான் நமக்கு துணை என்று நினைக்காமல், பா இவர் நல்ல அடியாரா இருக்கிறாரு, செல்வந்தரா இருக்கிறாரு, நாம தான் தம்புரான் தோழனாச்சே, அவர்கிட்ட போய் கொஞ்சம் பணம் கேட்டா பொன் கேட்டா கொடுப்பாரு என்ற அந்த வரலாறே அவருக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் பெருமாள் இடத்துல தான் போய் கேட்பார். உன்னை அன்றி நான் வேற யாரும் நினைக்க மாட்டேன். அப்படி என்ன பண்ண, அதனால ஊடியும் என்றால் எதனா வேண்டாத செயல்களை செய்து அவங்க நம்மளோட சேர்ந்து இருக்காத மாதிரி இருந்துட்டு நான் உன்னையே சேர்ந்து இருந்தேன். உரைப்பனாய், நம்ம கூட சொல்றோம் இல்லையா, தொண்டில ஒரு உரைப்பு வேண்டும், தொடர்ந்து செய்யணும்னு சொல்றோம். அது மாதிரி இருக்கக்கூடிய நான் என்று சொல்லிட்டு என்னுடைய படுதுயர் கலையாய் கண்ணை புடுங்கிட்டேப்பா என்று அவர் பாடுறார். அங்க பாடும்பொழுது அதெல்லாம் தான் அகச்சான்றா வைத்துக் கொண்டு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இப்படி அவங்களோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல கூட திடீர்னு பெருமானோட நினைவு வந்த உடனே ஆரூர் பெருமானை பார்க்க வேண்டும் என்பதற்காக போறாரா. விருப்பால் நம்பி, நம்பினா சுந்தரர் சொல்றார் இங்க. அந்தரத்து அமரர் போற்றும் அணிகலர் ஆடை சாத்தி,
சந்தன தளறு தோய்ந்த குங்கும கலவை சாத்தி, சுந்தர சுழியன் சாத்தி, சுடர்மணி கலன்கள் சாத்தி, இந்திர திருவின் மேலாம் எழில் பெற விளங்கி தோன்ற. மழையா இருக்கும் போது பகுப்புக்கு வரோன்னு சொன்னா கூட, மழையில தானப்பா போறோம் அப்படியே வந்துடுறோமா, நல்லா முகம்லாம் அலம்பி திருநீர் வைத்து தலையெல்லாம் 4 முறை செய்வி. எப்படியும் வாரியார் சாமி தான் சொல்லுவார், இளைஞனா இருக்கக்கூடியவன், பெண்கள் பொதுவா ஒப்பனை செய்வாங்க, நிறைய செய்வாங்க. பொதுவா இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்களா, நல்லா உட்காந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி 1/2 மணி நேரமா தலையை வாருவாரா. வாரிட்டு சரி பொறுமையாக போப்பாரு. வண்டியில வேகமா போனா என்ன ஆகும், மறுபடியும் கலை தான் போகுது, மறுபடியும் இறங்கி வாரதான் போறேன். அதுக்கு ஏன் அவ்வளவு நேரம் வீணாக்கிறேன் என்று. ஹெல்மெட் போட்டாலும் தான் அது இன்னும் அது கொடுமை இல்லையா. அது மாதிரி நம்ம அழகுபடுத்துறோம். அப்படிலாம் நம்ம செய்யற பொழுது அவரு தம்பிரான் தோழர். அது மட்டும் இல்லாம ராஜா வெட்டு பிள்ளை கல்யாணத்துக்கே மன்னவர் திருவும் வைதிக திருவும் பொங்க வந்தவர் இல்லையா. என்ன பண்றாருன்னு பாருங்க. போகும்பொழுது அந்தரத்து அமரர் போற்றும் அணிகளர் ஆடை சாத்தி, அவருடைய உரு எப்படி இருக்குதா, இந்திர திருவின் மேலாம் எழில் பெற விளங்கினார். இந்திரனுடைய செல்வம் அல்லது அழகு இருக்கு இல்லையா தேவலோகத்துல, அதை விட சுந்தரர் அழகா இருக்கிறாராம். அதனால என்ன பண்றாங்களா, இந்திரனை தான் நம்ம தேவர்கள் தலைவன் நினைச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப அழகா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அதுக்கு மேல ஒரு பேரழகு இங்க இருக்குது என்று சொல்லிட்டு அந்தரமிடா மேல இருக்கக்கூடிய அமரர்கள் போற்றுகிறார்களாம். பா எவ்வளவு அழகா இருக்கிறாருப்பா என்று அமரர் போற்றும் அணிகளர் ஆடை சாத்தி. அணிகளர் ஆடை என்று சொன்னால் ரொம்ப அழகான அல்லது அணிகலன்களை அணிந்து ஆடை சாத்தி, அதாவது பட்டாடை போலன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான ஆடைகள் அதை சாத்தி, சந்தன தளறு தோய்ந்த குங்கும கலவை சாத்தி என்றால் வாசனை பொருள்கள் எல்லாம் கலந்த குழம்புன்னு சொன்னா கலவையாக, இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா சந்தனம் வச்சுக்கிறோம்ல, அது மாதிரி பூசுவார்கள் அவர்களாம், வாசனைக்காக பூசிப்பாங்க சந்தனத்தை. அதையெல்லாம் சாத்தி கொண்டு சுந்தர சுழியன் சாத்தி. அந்த சுழியம்னு சொன்னா என்னன்னா, ஆண்கள் கிரீடம் போல அணிவாங்க அந்த காலத்துல எல்லாம். அதுவும் இவர் அரசகுமாரர்களே, அதனால அணிக்கக்கூடியது. அதுதான் சுழியம்னு சொல்லுவாங்க. தலைப்பான்னு கிடையாது, தலைப்பா பொதுவா யார் வேணா அணிவாங்க. அந்த காலத்துல தலைப்பா எல்லாரும் அணிவாங்க. இது தனியா கிரீடம் போல அணிவது. அதை பார்த்தா ஓ இவர் ராஜா விட்டு பிள்ளை இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல பெண்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா, சூடாமணின்னு சொல்லுவாங்க. அந்த கிரீடம் போட இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சொல்லுவாங்க. அதுதான் சொல்றார். அந்த சுழியத்தை சாத்தி என்ன பண்றாரா, சுடர்மணி கலன்கள் சாத்தி என்றால் ஒளி வீசக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் சாத்தி, இந்திர திருவின் மேலாம் எழில் பெற விளங்கி தோன்ற. இந்திரனுடைய திருவை காட்டிலும் ரொம்ப எழில் என்றால் அழகு, அழகு பெற விளங்கி தோன்ற, ரொம்ப அழகா தோன்றுகிறாராம். அதுதான் சொல்றார். இந்திர திருவின் மேல், எனவே அந்தரத்து அமரர் போற்றினர். ஏன்னா அவங்களுக்கே புதுசா இருக்குதுன்னு சொல்லவே மேல இருக்க தேவர்கள்லாம் போற்றுகிறார்களா. இந்திர திரு என்று சொன்னால் அது சீக்கிரம் எழுதுறா என்னன்னா, இந்திரனுடைய செல்வம் அல்லது இந்த அழகுலாம் பார்க்க நல்லா இருக்கும், போகத்தை அனுபவிச்சுக்கலாமே தவிர பிறவிக்கு அதெல்லாம் ஏது. ஏன்னா நீங்க அதை அணிந்து கொண்டு நல்வினையோ தீவினையோ எது செய்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு வினையா வரும், அப்புறம் பிறக்க வேண்டியதா இருக்கும். சொர்க்கம் என்பது நிலையானது கிடையாது. ஆனால் இவருடைய அழகு இருக்குது இல்லையா, நம்ம நம்பிகள் ஆரூரனுடைய அந்த அழகை பார்த்தால் அல்லது அந்த அழகு கொண்டு அவர் பாடக்கூடிய பதிகங்களை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, அவருடைய அழகும் அவருடைய தமிழும் நமக்கு வீடு பேறு தருவதற்கு துணை செய்கிறது என்றால் அதுதான் பெரிய திரு என்று சொல்லிட்டு சொல்றார். இந்திர திரு என்பது போகங்களுக்கே இடமாகி பிறவிக்கு எதுவாகி நிற்கும். ஆனால் நம்பிகளது திரு அதனின் மேம்பட்டு என்னாலும் இன்பமே தந்து பிறவிப்பிணிக்கு மருந்தாகும் என்று இந்த வகையில எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியது நம்முடைய சுந்தரனுடைய அந்த திரு என்றால் அழகென்று பார்க்கிறோம். எப்படி மன்னவர் திரு வைதிக திருன்னு சொன்னோமோ அந்த மாதிரி ரொம்ப அருமையா அலங்காரம் செய்து கொண்டார். இதெல்லாம் ஒரு வகையில் அவருக்கு செயற்கை தான். சுந்தரர் சொன்ன உடனே என்ன அடையாளம் அவர் நமக்கு ஞாபகம் வரும்னு சொன்னா, நல்ல திருநீர் பூசியிருப்பார், ருத்ராட்செல்லாம் அணிந்திருப்பார் என்றுதான் நம்ம வரும். அதை சொல்றாரு பாருங்க. இந்த வைதிக திரு சொல்லுவார் அடுத்த பாட்டுல. இங்க சொல்லும் பொழுது ஒன்னத்தையும் சாத்தி சாத்தி என்று செயற்கையா சொல்லுவார், எடுத்து அணிந்து கொண்டார். இங்க சொல்லும்போது அப்படி சொல்லவே மாட்டார். ஏன்னு சொன்னா அது இயல்பு. இப்போ நான் வரேன்னு வச்சுங்களேன், இங்க வரும்பொழுது ஏதோ ஒரு தங்க சங்கிலியோ தங்க பிரேஸ்லெட்டோ
சும்மா பேச்சுக்கு சொல்றேன். அவளை எல்லாம் அணிந்து கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் இருக்கு போல இருக்கு, போடாம வரான்னு வச்சுக்காதீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா ஒரு மகிழ்ச்சி தானே. அதெல்லாம் அணிந்து கொண்டு வரோம்னு சொன்னா அது சொல்லலாம். பரவாயில்லையே, இன்னைக்கு சொற்பொழிவாளர் கையில பிரேஸ்லெட்டு செயின்லாம் அணிந்து கொண்டு வந்திருக்கிறாரு சொல்லுவீங்க. அது விபூதி வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா பரவாயில்ல, திருநீரை அணிந்து கொண்டு வந்திருக்காரா. ஏன்னா எப்பயுமே விபூதி வச்சுட்டு தான் வரவர். இதெல்லாம் செயற்கையா போடக்கூடியது, புதுசா இருக்கக்கூடியது. ஆனால் இந்த வேட்டியோ அல்லது திருநீர் அணிந்து கொண்டிருப்பது பார்க்கும்போது நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க இல்லையா? அது போல சொல்றார். அவருக்கே ஒரு இயல்பு எது சொன்னா இந்த வைதிக கோலம் தான். மன்னர் திரு என்பது அவருக்கு நரசிங்க முனையரையர், அவர் சின்ன வயசுல அப்படி வளர்ந்தாரு. அதனால அவருக்கு வந்து இது அவரை இயல்பானது இதுதான் சொல்றாரு. அடுத்து ஒரு நுட்பம் சொல்ல போறாரு, பார்ப்போம். அந்த பாட்டு பாருங்க, 100வது பக்கத்துல இருக்குது. கையினில் புனைப்பொற்கோலும் என்றால் அந்த வைதிக கோலத்துல சும்மா ஒரு கோல் வைத்துப்பாங்க, அதுதான் அவர் சொல்றா. அது எப்படின்னா பொற்கோலா வைத்திருக்கிறாரா. பொற்கோல்னா பொன்னாலான கோல்னு ஒரு பொருள், அழகிய கோல் என்று ஒரு பொருள். கையினில் புனை பொற்கோலும் காதினில் இலங்கு தோடும், ஏன்னா காதல தோடு அணிந்து கொண்டிருக்கா. இதெல்லாம் எப்படி சொல்ல பாருங்க. கையினில் புனை பொற்கோலும் காதினில் இலங்குன்னா தோடு அணிந்து அல்லது தோடு சாத்தின்னு சொல்லலை, காதினில் இலங்கு தோடும் அது இருக்குது. மெய்யினில் துவலும் நூலும் என்றால் பூநூல், ஏன்னா அவர் ஆதிசைவர். துவலும் நூலும் நெற்றின் விலங்கு நீரும், நெற்றியிலே நன்றாக விளங்குமாறு திருநீர் அணிந்து கொண்டு, அதுதான் சொல்றாங்க. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேரே யாமாகின்னு சொல்றா. வச்சங்க, வீட்டில் இருக்கும்போது வச்சேன், இப்போ வந்து மறைஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது, அல்லது ஒளி மங்கி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. உடனே மங்காமல் பூசி என்றால் திருநீர் என்பதுதான் நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு சாதனம் நமக்குன்னு பார்க்கிறோம். ஏன்னா ருத்ராட்சியம் கூட அணிந்திருக்கலாம், அணியாமல் இருக்கலாம், அது முக்கியம் இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் சைவத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது திருநீர் தான். அது சொல்லும்போது விளங்கும் நீருன்னு சொல்றா. நல்லா விளங்க சாத்தி ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போட்ட சைவ மெய்த்திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார். இது சொல்லும் பொழுது முன்ன என்ன சொன்னார், இந்திர திருவின் மேலாம் எழில் பெற விளங்கின்னு சொன்னார். இங்க சொல்லும் பொழுது சைவ மெய்த்திருன்னு சொல்றார். நம்ம ஐயா தான் வேடிக்கையா சொல்லுவாங்க, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேன்னு சொன்னா அப்ப பொன் என்பது என்ன? பொய்ப்பொருள். பொண்ணு கொடுப்பார், முக்தி கொடுப்பார்னு சொல்ல வேண்டியது தானே. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான்னு சொன்ன அர்த்தம். பொன் என்பது பொய்ப்பொருள், மெய்ப்பொருள் பெருமான் தருகிறார் என்று சொல்லுவார். அது மாதிரி இதுதான் சைவ மெய்த்திரு என்று சொன்னால் இது இல்லாம மற்றது எல்லாமே பொய்த்திரு என்றுதான் அர்த்தம். அதுதான் எழுதியிருக்கிறோம். மற்றபடி பாட்டு எளிமையாக தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. 2 வரி சொல்லிட்டோம். 3வது வரி என்னன்னா, ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற. இவர் வராரு இல்லையா, பறவையாருடைய மாளிகையில இருந்து வராரு பெருமான் தியாகேஸ்வருடைய கோவிலுக்கு போவதற்காக. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்றாங்களா, ரொம்ப அழகா இருக்கிறாரே சுந்தரர், அவருடைய அணிகலன்கள் அணிந்து கொண்டிருப்பது இந்த சைவத்திரு என்று சொன்னால் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குதுன்னு இளம் பெண்கள் எல்லாம் போற்றுகிறார்கள். போற்ற சைவமெத்திருவின் கோலம் தழைப்ப என்றால் இந்த கோலத்தோடு வீதியினை சார்ந்தார். அந்த வீதியில போறாரா, கோயிலுக்கு போவதற்காக போறார். நாவலூர் வந்த, அடுத்த பாட்டு, நாவலூர் வந்த சைவ நற்றவ களிரே என்றும் மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்ப என்றும் தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவ என்றும் மேவினர் 2 பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற. அங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் போற்றுகிறார்களா, பெண்கள் இங்க போற்றுகிறார்கள் சொல்றார். ஞானசம்பந்தருக்கு சொல்லும் பொழுது கூட சொல்லுவார், அவர் ஒரு ஊருக்கு போறாருன்னு சொன்னா அவரோட அன்பர்கள்லாம் வருவாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணும் பொழுது அவருடைய நாமத்தையும் சிறப்பையும் சொல்லி வாழ்த்துவார்கள். பரசமய கோளரி வந்தான், பாலராவாயன் வந்தான் என்று அவருடைய நாமத்தை சொல்லி வாழ்த்துகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் வந்தார் என்பது போல சொல்லுவாங்க என்று சொல்லுவாங்க. அது மாதிரி இவருக்கு சொல்லும் பொழுது 2 பக்கமும் நிற்கிறாங்களே அந்த பெண்கள் எல்லாம் அவருடைய அழகை பார்த்து விரும்புறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவருடைய சிறப்பு சொல்றாங்க. நாவலூர் வந்த என்றால் நாவலூர்ல இருந்து வந்த சைவ நற்றவ களிறு, சைவத்திற்கு சைவத்தினுடைய நல் தவக்களிருன்னு சொல்றார். ரொம்ப நன்மைனா நமக்கு வீடு பேருன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. அதை தரக்கூடிய தவம் என்றால் வீடு பேற்றுக்கும் தவத்திற்கும் துணையாக இருக்கக்கூடியது
அவர் கொடுக்க போற திருத்தொண்ட தொகை தானே, அதுதான், அது மூலமா தான் எல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கிறோம். எனவே நற்றவ களிறு, நம்ம ஞானசம்பந்தர் நம்ம அந்த பாட்டு தான் வழக்கமா சொல்லி சொல்லி தொடங்குறோம். காஞ்சி புராணத்தில் இருக்கக்கூடிய பாட்டு. அதுல சொல்லும் பொழுது இளங்களிற்றைன்னு சொல்றா பாருங்க. விரவியமை ஆளுடைய வென்றி மழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம் என்றால், இவர்கள்லாம் இளைஞர்களாக இருந்து யானை எவ்வளவு பலமுடையதோ அது போல சைவத்திற்கு பெருந்துணை செய்தவர்கள். அதை இங்க சொல்றார். நற்றவ களிரே, நாவலூர்ல இருந்து வந்த நல்ல தவ யானை போன்ற இளமை பொருந்தியவரே. இளங்களிரின்னு நம்ம வச்சுக்கணும், களிரின்னு இருக்குது, இளமையா இருக்கக்கூடியவர். அந்த வலிமைக்காக சொல்றாங்க. மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்ப என்றால், மேவலர் என்றால் அந்த முப்புறங்களை இருக்கிறார் இல்லையா பெருமான், அப்படி எரித்த விடையவர் என்றால் விடைமேல வரக்கூடிய சிவனுக்கு அன்பர், சிவபெருமான் விரும்பக்கூடியவர் என்றும், தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் என்றால் பெருமை மிகுந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய மறைவர்கள் எல்லாம் அவங்களே மறைவர். எப்படி இவர் சண்டை போட்டார் இல்லையா, ஆசில் அந்தணன் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச ஒன்று இன்னை கேட்டோம் என்று சொன்னார். குற்றமில்லாத ஆதிசைவர் இன்னொரு ஆதிசைவருக்கு அடிமையா, என்ன உலகத்தில் இல்லாத வழக்கா இருக்குதுன்னு சொன்னார். ஆனா திருவாரூரில் இருக்கக்கூடிய மறையவர்கள் எல்லாம் கூட பெருமாளை தானே தலைவனை நினைக்கணும், ஆனால் சுந்தரரை தலைவராக நினைக்கிறார்களா? ஏன்னா அவர் தம்புரான், அவர் தம்புரான் தோழர் இல்லையா, எனவே அவரையும் நாம நினைக்கணும் என்று சொல்லிட்டு தான் இன்னொன்னு சைவ முதல் தொண்டர் ஆரூரர், அவரை தலைவராக எண்ணுகிறார்கள். தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவர் என்றும், அவருக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சுந்தரரே என்றும், மேவினர் இரண்டு பாலும், அதாவது இரண்டு பாலும் மேவி இருக்க, பாலும்னா பக்கம், ரெண்டு பக்கமும் மேவி இருக்கக்கூடிய அந்த பெண், ஆயம்னா பெண்களுடைய கூட்டம், அவர்கள் எல்லாம் போற்றுகிறார்கள். போற்ற அவர் போறார், அந்த வீதியில நடந்து போறாராம். போகும்பொழுது அப்படியே அந்த வீதியில என்னெல்லாம் சொல்றார், கைக்கடா குரங்கு கோழி சிவல் கவுதாரி பற்றி பக்கமுன் போதுவார்கள் பயில்மொழி பயிற்றி செல்ல மிக்க பூம்படகை கொள்வோர் விரையடை பையோர் சூழ மைக்கருங்கண்ணினார்கள் மருகனின் மருகில் வந்தார். அதாவது அந்த கூட என்னென்னலாம் சொல்லும்போது சொல்றார், கைக்கடா என்றால் ஆட்டுக்கடா இருக்குது இல்லையா, அதுதான் சொல்றார். அது பழக்கப்பட்டுதான், ஏன்னா அவங்க வழக்கமா ஓட்டுறது இல்லையா, அது சொல்லிட்டு சிவல் என்று சொன்னால் கவுதாரினுடைய ஒரு இனம், சிவல் கவுதாரி என்றால் அது ஒரு வகையான இனம். கோழின்னா நமக்கு தெரியும் இல்லையா. பற்றி பக்கமுன் போதுவார்கள் பயில்மொழி பயிற்றி செல்ல, பயில்மொழின்னு சொன்னா அதுக்கேற்ற மொழி அவங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ வாத்துன்னா பக் பக் பக்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. நாம சொன்னா அது கேட்குமாண்ணா, வண்டியில போகும்போது ஹார்ன் அடிச்சா நவராது, அது அதுக்கு தெரிஞ்ச மொழியே அதுக்கு சொன்னாதான் அது கரெக்டா இது பண்ணும். கரெக்டா அந்த முதலாளியாக இருக்கக்கூடியவர் அவர் லேசா ஏதோ குச்சி வச்சு தட்டினார்னாலோ எதனா ஒன்று சொன்னாலும் அது நகர்ந்துடும். அதான் பயில் மொழி என்றால் பயிற்றுவித்திருக்கக்கூடிய மொழி. செல்ல மிக்க பூம்படகை கொள்வோர் என்றால், பூம்படகை என்று சொன்னால் பூக்கூடை, பூக்கூடை எடுத்துக்கிட்டு அந்த வீதி வழியா போறாங்களாம். என்ன ஒருவேளை பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக போறவங்களா இருக்கலாம். விரை அடைப்பையோர் சூழ என்றால், அடைப்பைன்னு சொன்னா இந்த இது வெற்றிலைப்பாக்கு பெட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்கன்னா சாதாரண மக்கள் அதை கையில வச்சுட்டு இருக்கிறாங்களாம். யார் யாரெல்லாம் போறாங்க இந்த வீதியிலன்னு சொல்றார். அப்படிப்பட்டவர்களும் சூழ மைக்கரும் கண்ணினார்கள் மருகனின் மருகில் வந்தார். அதாவது இவங்கெல்லாம் வெற்றிலைப்பாக்கு முதலியவற்றை கொண்டிருக்கும் அவர்களும் வராங்க, இந்த விலங்குகள் எல்லாம் வருது. அதே போல பெண்கள் எல்லாம் அந்த வீதியில வரும்பொழுது இவரும் அப்படி வரார். வரும்பொழுது அடுத்த பாட்டு பாருங்க. பொலங்கல புரவி பண்ணி போதுவார் பின்பு போத இளங்கொலி வளைய பொற்றோல் இடையிடை மிடைந்து தொங்கல் நலங்கிளர் நீழல் சூழ நான்மறை முனிவரோடும் அலங்கலம் தோழினான் வந்து அணைந்தனன் அண்ணல் கோயில். அங்கிருந்து புறப்பட்டு கோயிலுக்கு வந்துட்டார்னு சொல்றார். சொல்லும் பொழுது புலங்கலம் என்று சொன்னால் அழகிய அணிகலன்கள், அணிகலன்கள்னாலே அழகுதான், இன்னும் அழகிய அணிகலன்கள் சொன்னால் கொஞ்சம் சிறப்பான அணிகலன்கள். அந்த அணிகலன்கள் எல்லாம் அணிந்த புரவி, அதை என்ன சொல்றார், புரவின்னு சொல்ற, புரவி பண்ணின்னு சொல்றார் இல்லையா. அதனால என்ன எழுதுறாங்க உரையாசிரியர்கள், குதிரையை பண்ண முடியுமா யாரால்னா என்றால், அணிகலன்களை எல்லாம் சிறப்பாக அணிந்த குதிரையை செய்து என்றால், இந்த கிராமத்துல பொய்க்கால் குதிரையெல்லாம் ஆடுவாங்க இல்லையா ஆட்டம் விழாவின் போது, அதை சொல்றார் இங்க என்று சொல்றாங்க.
என்ன நம்மளால குதிரையை பண்ண முடியுமா? குதிரை பொம்மை தான் வேணா பண்ணலாம், குதிரையை பண்ண முடியாது. அப்போ அந்த குதிரை போன்ற வேடம் இருக்கக்கூடிய பொய்க்கால் குதிரை போன்ற அந்த விழால வரக்கூடியவங்க அவங்களாம் வராங்களாம். போதுவார் பின்பு போதை இளங்கொலி வளைய பொற்றோல் இடையிடை மிடைந்து தொங்கல் நலங்கிளர் நிழல் சூழ நான்மறை முனிவரோடும் என்றால், இளங்கொலி வளைய பொற்றோல்னா தோல்வளை அணிந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள், அதுதான் சொல்லுவாங்க. அந்த வலைன்றதுனால அது என்ன ஆகுன்னா, லேசா அவங்க இழைச்சாங்கன்னா கூட கீழே வந்துடும் தோல்வலை என்பது. அதனாலதான் தாய் கண்டுபிடிச்சிருவா வலை. அதான் பாட்டே வந்து சொல்லுவாங்க, மாறாக்காதலர் மலை மறந்தனரே அந்த பாட்டில் சொல்லும் பொழுது, வேறாய் தோழி என் வலை நெகிழுமேன்னு பாடுவா. அவர் வரத்து விட்டுட்டாரு தலைவர், நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கிறேன். அப்ப வந்து தாய் கண்டுபிடிச்சி கேட்டுருவா, ஏன்னா இத்தனை நாளா நின்று இருந்த அந்த தோல் வலை இப்ப நெகிழ்ந்து போய்விடுது, என்னம்மா உடம்பு இழக்குது என்றால் மனசு சரியில்லையோன்னு அவ கண்டுபிடிச்சிருவா என்று சொல்லுவா. இன்னொரு பாட்டு கூட சங்க இலக்கியத்துல வளையலுக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்களாம், அவ தலைவி என்ன பண்ணிருப்பா, தலைவனோடு காதல்ல இருக்கிற பொழுது அகத்துறையில அந்த பாட்டு வரும், அப்பா இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்குது, எனக்கு வேணும் என்று பொலன்தொடி, அதாவது அழகிய அணிகலன்கள் வேலைப்பாடு மிகுந்த ஒரு வளையல், ஏதோ கடத்தர கொண்டு போறேன்னு வச்சுங்களேன். பெண்களுக்கு என்ன பெருசா பிடிக்கும், புடவை பிடிக்கும், இல்லைன்னா இது மாதிரி அவங்க வளையல் போன்ற அந்த அணிகலன்கள் பிடிக்கும். ஏதோ ஒரு வளையல், அதாவது கண்ணாடி வளையலோ அல்லது சங்கு வளையலோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு அது மாதிரி அவங்களுடைய பயன்படுத்தக்கூடியது பிடிக்கும். அது என்ன பண்றா, அவ கேட்டா அப்பா கிட்ட, அவர் என்ன பண்ணாரா, இல்லம்மா வேணான்னு சொல்லிட்டு பிறகு ஒரு நாள் அவர் ஒரு வளையல் வாங்கி கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட வளையலா, நல்ல ரொம்ப இறுக்கமா தோலோடு பிடித்திருக்கக்கூடிய வளையல், அவளுக்குனே செஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபிட்டா இருக்குது. அப்படிப்பட்ட வளையலை வாங்கி கொடுத்தாரு. எப்படி மருத்துவன் இருக்காரா இல்லையா, மருத்துவர் இடத்துல போயிட்டு இப்போ உடம்பு சரியில்லைன்னு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, ஐயா எனக்கு இந்த வெள்ளை மாத்திரை போட கஷ்டமா இருக்குது, சிவப்பு மாத்திரை கொடுங்க அப்படின்னு அவர் கொடுத்துருவாரான்னா, ஓ உனக்கு காய்ச்சலையா இதுதான் சாப்பிடணும் என்று அவர் எப்படி நமக்கு வேண்டும் என்பதை கொடுப்பாரோ, அதுபோல் தோழி என்னுடைய அப்பா என்ன பண்ணாரு, நான் ஒன்று கேட்டேன், ஒருவேளை அது எனக்கு ஃபிட்டா இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், பொருந்தாம இருந்திருக்கலாம், அப்பா ரொம்ப இறுக்கமா எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வளையல் அணிந்து கொடுத்தார், என்னுடைய நோயை தெரிந்து மருத்துவம் செய்தது போல அது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாரு. என்னன்னா, நான் வாங்கின வளையல் போட்டிருந்தா கூட நெகிழ்ந்து போயிருக்கும், ஏன்னா இந்த பையன் வரமாட்டேன்றான், இப்போ மனசு கஷ்டத்துல வளையல் நெகிழ்ந்து இருக்கும். இது எதுவுமே தெரியாமே அப்பா என்ன பண்ணாரு, ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு வளையலா வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு வகையில நல்லதுதான், ஏன்னா நான் மெலிஞ்சு போனா கூட ஓரளவுக்கு அது நிக்குது என்று சொல்லிட்டு அந்த வளையல் சொல்லுவாங்க. அது மாதிரி வளையல் அணிந்த அந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்களா. அடுத்து இடையிடை மிடைந்து தொங்கல் நலங்கிளர் நிழல் சூழ என்றால், அதாவது இந்த உடம்புல அணியும் பொழுது மயிர்பீலி இருக்கு இல்லையா, அதனுடைய அதை அணிவாங்களாம், அதை அணியும் பொழுது அதனால வரக்கூடிய நிழல்னு எழுதுறாங்க. அது என்னத்துக்குன்னு சொன்னா, ஏங்க எவ்வளவோ இருக்குது, எதுக்கு மயிர்பீலிலாம் எடுத்து அதில் அணியணும்னு சொன்னா, அது பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்துமா. நமக்கு சித்த மருத்துவத்திலையும் சொல்றாங்க, வாதம் பித்தம் சிலேத்துமம் இது மூன்றும் சரியா இருக்கணும். ஒன்று அதிகமாகி ஒன்று குறைவாச்சுன்னு சொன்னா உடம்புல நோய், அதை சரியா வச்சிருக்கணும்னு சொல்றார். வள்ளுவர் வந்து சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்றார். அது பரிமேழகர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்றுன்னு சொன்னா, இந்த வாதம் பித்தம் சிலேத்துமத்தை தான் சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றார். அதுதான் எல்லாரும் சொல்றாங்க, அதையும் வள்ளுவர் சொல்ல போறாருன்னு சொன்னா, அதுதான் கூர்த்த அறிவு பரிமேழகருக்கு. என்ன எழுதுறாரு அந்த இடத்துல, மிகினும் குறையினும்னா இந்த வாதம் பித்தம் சிலேத்துமம் மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யறது எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் சார் மிகுது குறையுது, சமமா இருக்கணும், அது ஏன் மிக போது குறைய போகுது என்று சொன்னால், அதான் நுட்பமான உரை எழுதுறார் பரிமேழகர். மிகினும் குறையினும் என்றால் உணவும் தொழிலும் மிகினும் குறையினும், உணவு உங்களுக்கு மிகுந்தாலோ அல்லது குறைந்தாலோ, அல்லது தொழில் வேலை செய்யறவங்க திடீர்னு அதிகமா வேலை செய்யக்கூடாது, ஒண்ணுமே வேலை செய்யாம இருக்கக்கூடாது இல்லையா, தொழில் மிகுந்தாலோ குறைந்தாலோ நோய் செய்யும். எப்படி செய்யும், நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று சொன்னார். அந்த காற்று முதலிய என்றால் வாதம் பித்த சிலேத்துவம் என்பது நிலை மாறி போய் உங்களுடைய தொழிலும் உணவும் பற்றி தான் அது மிகவும் குறையும் சொல்லிட்டு நுட்பமா அவர் சொல்றார், சரியா எழுதுறார் பரிமேழகர். அது மாதிரி பல இடம் பரிமேழருடைய உரை சிறப்பான உரை. எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த மயிர்பீலினால் அணியக்கூடியது பித்தத்தை நிலைப்படுத்தணும்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. அதெல்லாம் அணிந்த நான்மறை முனிவரோடும் என்றால்,
அவர்களாக வராங்க. அப்புறம் முனிவர்கள் வராங்க, 4 வேதத்தை படித்து உணர்ந்த முனிவர்கள் வராங்க. அவர்களோடு அலங்கல் அம் தோழினான் வந்து அணைந்தனன் அண்ணல் கோயில். அலங்கல் அம் தோழினான் என்றால் மாலைகளை அணிந்த அழகிய தோள்களை உடைய ஆரூரர் என்றால் சுந்தரர் கோயிலுக்கு வரார் என்று பார்க்கிறோம். அடுத்த பாட்டு, கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாங்காவனத்துள் பெண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணிலார் இருந்தபோதில் இவர்க்கியான் அடியனாக பண்ணுநாள் எண்ணால் என்று பரமர்தால் பரவி சென்றார். ரொம்ப இது முக்கியமான பாட்டு தடுத்தாட் கொண்ட புராணத்துல. என்ன என்று சொன்னால், சுந்தரர் அடியாரில் வணங்கல, அவர் வணங்காம மதிக்காம போயிட்டார் சார். அதாவது இதை படிக்கிறோம்னா நம்மளே வணங்குறோம், வணங்கிட்டு போறோம், நமக்கு புரியுது. அவரு எவ்வளோ கல்வி உடையவர், பெருமானுடைய அருள் பெற்றவர் என்றால் அவருக்கு தெரியாதா என்ன? என்ன போறாரா, அந்த கோயிலுக்குள்ள போறார் இல்லைங்களா? அப்படி போகும்பொழுது கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவனத்துள், தேவாசிரியன் என்னும் திருக்காவனம் முன்னே படிச்சோம் இல்லையா? ஏன் தேவாசிரியன் என்று சொன்னால் தேவர்கள் எல்லாம் அங்க ரொம்ப காத்துட்டு இருப்பாங்களாம். இப்போ இந்த ரயில் நிலையத்திலாம் போனா கூட பொதுவான அறைன்னு இருக்கும், ஓய்வு எடுக்கிறதுக்கான அறை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓய்வு எடுக்கிறதுக்கான அறை என்று, செகண்ட் கிளாஸுக்கெல்லாம் அது மாதிரி இருக்கும் இல்லையா? பயணம் செய்யக்கூடியவெல்லாம் இருக்குது. அது போல செங்கல்பட்டில் இருக்கும், எல்லாம் பொதுவாக ஒரு நிலையங்களில், ரயில் நிலையங்களில் இருக்கும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் பயணிகளுக்குன்னு இருக்கும். இது என்னன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான இடம். அடியார் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்களாம், தேவர்களும் என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஒரு பக்கமாக இருப்பாங்களாம். என்று சொன்னால் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அடியார் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு நான் தேவன் மேலேருந்து வந்துக்கிறேன்னு திமிரா உட்கார முடியாது, அவன் பாட்டுன்னு ஒரு ஓரமாக நிற்கணும். அதான் சொல்கிறா, விண்ணவர் ஒழியன்னு சொன்னால் விண்ணவர்கள்லாம் வரமாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒழிய என்றால் ஒரு மருங்காக ஒரு ஓரமா நிற்பாங்களாம். மண்மேல் மிக்க சீரடியார் கூடி என்றால், சீரடியார்னு சொன்னாலே பெரியவங்க, மிக்க சீரடியார் என்று சொன்னால் பெரிய அடியவர்கள், சிறந்த அடியர்கள். அவர்கள்லாம் என்ன பண்றாங்களா? அதான் அவரு நம்ம மாணிக்கவாசர் கூட சொல்றாரு இல்லையா, நான் அந்த மாதிரி சிறந்த அடியார்லாம் இல்லை, நான் புதிய அடியார், புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி இங்க என்ன ஆகுதான், மிக்க சீரடியர் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த தேவாசிரிய மண்டபம், அங்க போய் சுந்தர பெருமான் அவர்களை எண்ணும் பொழுது என்ன எண்ணுகிறார், நாம் பெரியவன், நான் யாரு, தம்பிரான் தோழர் என்று அவர் நினைக்காம என்ன பண்றார், அங்க இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் பெரியவங்க, அவர்களுக்கெல்லாம் அவங்க கூட போய் நான் என்னைக்கு உட்கார போறேன்னு நினைக்கல. அவர் அவர்களுக்கு அடியனாக பண்ணும் நாள், அவங்களுக்கெல்லாம் அடியானாகிற ஒரு தன்மை கூட நமக்கு இல்லை, அது எப்போ வாய்க்குமோ என்று பெருமானை எண்ணுகிறாராம். எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியனா ஆக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார். பெருமானே, பெரியவர்கள்லாம் அங்க தேவாசிரிய மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறாங்க, அவர்களோட போய் நான் உட்கார முடியாது என்னால, ஏன்னா அவங்க பெரியவங்க, அவர்களுக்கு ஒரு அடியானாக இருக்கக்கூடிய ஒரு தவமாச்சு எனக்கு வாய்க்குமா என்று சிவனையே எண்ணிக்கொண்டு போறார். ரொம்ப பெரியவரிடத்துல நம்ம மரியாதையா நடந்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர்களை எண்ணி அவர் போறாரா. அதுதான் விரண்மிண்டர் அவர் தவறா புரிஞ்சுக்க போறார். அப்புறம் திருத்தொண்ட தொகை பாடுறாருன்னு அதை ரொம்ப விரிவா இங்க சொல்ல மாட்டார் சேக்கிழார். அவர் திருத்தொண்ட தொகை பாடுறாருன்னு தான் இங்க வந்துடும். அதை நம்ம விரண்மிண்ட நாயனாருடைய புராணத்துல பார்த்துக்கலாம். அடுத்த பாட்டு பாருங்க, இதனுடைய இது மட்டும் குறிச்சிங்க, 189வது பாட்டு கொஞ்சம் முக்கியமான பாட்டு. அடுத்த பாட்டு பாருங்க, அடியவர்க்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூற அவர் முடிவு பண்ணிட்டார். பெருமானே, அவங்களுக்கெல்லாம் எனக்கு தலைவர் போல அவர்களுக்கு அடியவனாக நான் ஆக வேண்டும் என்று எண்ணும் ஆதரவு என்ற அந்த எண்ணம் அதிகமாக அவருக்கு வர கூற கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்து, அந்த ஒரு எண்ணத்திலேயே அவர் அதையே எண்ணிக்கொண்டு வந்தவர் உள்ள போறார் இல்லையா. இந்த காட்சி நடந்தது, 2 பேரும் பார்த்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கொடிமரம் இருக்கக்கூடிய இடம், அந்த கொடிமரத்துக்கு உள்ள போயிட்டா கொடிமரத்தாண்டிருந்தே நீங்க திருமூலட்டானேஸ்வரர் பார்க்கலாம், நேரா இருக்கும். கொஞ்சம் அப்படி போன உடனே திருவாரூர் சுவாமி இருப்பார், தியாகராஜர் இருப்பார் இல்லையா. அப்ப உள்ள போன உடனே பெருமான் வந்துருவார், அவரை பார்த்து வணங்க முடியாது, உடனே கும்பிட்டுட்டே தான் போகணும், தலையார கும்பிட்டு கூத்து மாடி என்பது போல என்ன பண்றார், கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்து முதல்ல வணங்கி கைகுவித்து புக்கார், தலைமையில் கைகூப்பி கொண்டு உள்ள போறாராம். எந்த எண்ணத்துல போறாரு, அடியாருக்கு அடியனாவேன், பெருமானே அவர்களுக்கெல்லாம் அடியனா ஆகிடணும், நீங்க அருள் செய்யணும்னு போறார். போகும் பொழுது அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா, அப்பதான் பெருமான் என்ன செய்யறாரு பாருங்க, கடிகொள் பூங்கொன்றை வைந்தார் அவர்க்கு எதிர் காண காட்டும் படி
எதிர்தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு, அதாவது சுந்தரர் காணுமாறு காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லிட்டு சொல்றார். எப்பயுமே அவர் போய் தரிசனம் பண்றதெல்லாம் தனி, சிறப்பாக பெருமான் எழுந்தருளி காட்சி கொடுக்கிறார். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் கூட திருப்பாசுரத்துல சொல்றார். அது ரொம்ப முக்கியமான ஒரு வரி, நம்ம நினைவுல வச்சுக்கணும். அருளாளர்களாக இருந்தாலும் எல்லா நேரத்திலும் பெருமான், இப்ப நம்ம எப்படி போய் ஏகாம்பரநாதரை பார்க்கறோமோ அது மாதிரிதான் அவங்களும் போய் பார்க்கறாங்க. எல்லா நேரத்திலும் பெருமான் வந்து பெருமானா காட்சி கொடுக்க மாட்டான். நம்ம பார்க்கிற முகூர்த்தம் தான் அவர்களும் பார்ப்பாரு. சில இடங்கள்ல தான் பெருமான் என்ன பண்றான், இது போல சிறப்பு காட்சி கொடுக்கிறார். எப்படி அவருக்கு கழுமலத்துல கொடுத்தார், வெளியில வந்து தோணிபுர பெருமான் கொடுத்தார் இல்லையா, அது மாதிரி அதை தான் சொல்றார். நம்ம யோசித்து பார்த்தா என்னன்னா, அங்க வந்து அப்பருக்காக உள்ள போல திருவதிகையில திருவடி தீட்சை கொடுத்தார். 2 முறை வைக்கிறார் தலைமையில வந்து, அவரே வாலண்டியரா வைக்கிறார் பெருமானே. சீர்காழியில ஞானசம்பந்த பெருமான் போன இடம்ட்டு போல, அப்போ உடனே பெருமான் காட்சி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்க அடியாருக்கு அடியனாக நான் ஆக வேண்டும்ன்ற ஒரு பெரிய எண்ணம் இல்லையா அவருக்கு, கொஞ்சம் கூட அந்த தன்முனைப்பு இல்லாமல் உண்மையான ஒரு அன்பு வந்த உடனே பெருமான் என்ன பண்றான், அந்த தன்னிலை இழத்தல்னு சொல்லுவாங்க, நாம பெரியாள் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாம இருந்தா பெருமான் என்ன பண்றான், உடனே வந்துடுறான். கடிகொள் பூங்குன்றை வைந்தார் அவருக்கு எதிர்காண காட்டும்படி எதிர் தோன்றி நிற்க. சுந்தரருக்கு மட்டும் பார்க்குமாறு, ஏன்னா எத்தனை பேர் கூட வந்தாங்க, அவரோட வந்திருப்பாங்க, அடியாரா வந்திருப்பாங்க. இப்ப மகா சன்னிதானம் வராங்கன்னா அவர் கூட எத்தனை பேர் வராங்க இல்லையா தரிசனத்துக்கு, அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லை, சுந்தரருக்கு மட்டும்தான் அவர் காணுமாறு காட்ட தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு பெருமான் தோன்றி காட்சி அளிக்கிறார். அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானுடைய திருவடிகளை பணுகிறார். காண என்று சொன்னால் சுந்தரர் காணுமாறு, அவருக்கு என்று சொன்னால் அவருக்கு மட்டும்தான், சுந்தரருக்கு மட்டும்தான் காட்டுறாரே தவிர மற்றவங்களுக்கு காட்டல என்பது அவருடைய சிறப்பு என்று சுந்தரர் காட்டுகிறார். அந்த சிந்தனை பெரிய சிந்தனை இல்லையா அவருக்கு என்று. இந்த ஒரு பாட்டு மட்டும் முடிச்சிருவோம், குறிப்பு கூட உங்களுக்கு கொடுக்கல, வெறும் இது மட்டும்தான், பாட்டு மட்டும்தான் இருக்குது. மண்பெரும் திருமாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை, தன்பர்னு இருக்குது பாட்டில் அப்படி வரும், அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நன்மது என் தரத்தும் அளித்து எதிர் நின்றன. பெரிய நிலையில இருக்கக்கூடிய பெருமான் மண்பெரும் திருமாமரை வண்டு சூழ்ந்து, வேதங்களாகிய வண்டு ரீங்காரமிட்டு உன்னை அடையணும்னு நினைக்குது. ஆனா பெருமான் எங்க இருக்கிறான் என்று சொன்னால், அன்பர் சிந்தையில் அலர்ந்த செந்தாமரையில நண்பெரும் பரமானந்த நன்மது. வேதம் வந்து வண்டு, வண்டு எதை தேடி போகும், பூல தேனை தேடி போகும், அந்த தேனாக பெருமான் இருக்கிறான். ஆனா பெருமான் எந்த மலர்ல இருக்கிறான் சொன்னா, அடியாருடைய மனசாகிய மலர்ல இருக்கிறான். அப்படிப்பட்ட பரமானந்த நன்மதுன்றார் பாருங்க. இதெல்லாம் சாதாரண மது, மதுனா தேன், அந்த தேன் என்பது இதெல்லாம் சாதாரணம். பெருமானுடைய நிலை என்பது பரமானந்த மதுவாக இருக்கிறான். அவன் என் தரத்தும் அளித்து எதிர் நின்றன என்றால், எனக்கும் அருள் செய்து பெருமான் வரையே, அடியாருடைய மனசுல தான் இருக்கிறேன்னு பார்த்தா எனக்கும் வந்து அருள் செய்திய பெருமானே காட்சி கொடுக்கிறே என்று சொல்லிட்டு அவர் வியந்து என்ன 2-3 சொல்லுவார். அந்த பாட்டு நம்ம எழுதல, நேரமும் ஆகிடுச்சுன்னு பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லிட்டு அப்புறம் பெருமான் அருள் செய்ய திருத்தொண்ட தொகை பாடுகிறார். அந்த செய்தியெல்லாம் நாம் வரும் வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்திய நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையாவலுக்கு திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து, இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.